நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் அவங்க மிர்ச்சி விஜய். ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 4 இல்ல 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 படத்தையும் நாங்கள் ஏன் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் பதில் ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா, இந்த படத்தை எங்கள் ப்ரொடியூசர் 3 வாட்டி கடன் வாங்கி எடுத்திருக்காரு, அதனால தேட்டருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொரு சிலர்கிட்ட போய் கேட்டோம்னா, எங்க ஹீரோ அந்த படத்துக்காக 2 தடவை முடி வெட்டிருக்காரு, 3 கிலோ கம்மியா இருக்காரு, நிறைய ஹார்ட் ஒர்க் இதுல இருக்கு, 3 வருஷமா கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால வந்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பேசுறதுக்கு நடுவில் ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க் பத்தி ஊரே பேசும், ஆனா அவர் மட்டும் பேச மாட்டார். அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். நான் எப்பவுமே ஒரு இயக்குனரோட நடிகர். எனக்கு ஐ ஜஸ்ட் லவ் சினிமா. எனக்கு ஒவ்வொரு படமும் என்னோட முதல் படம். ஒவ்வொரு தடவையும் ஒரு கதாபாத்திரம் பண்ணுற போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதில் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக நடிக்கிற போது ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர் இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்டா என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, இருக்கிற பேரை சுருக்கிறது இல்ல இருக்கிற பேரை பெருசாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துறது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. என்ன பிரதர் பேர் மாத்திட்டீங்க, அப்புறம் என்னன்னா ஆள் அப்படியே தான் இருக்கிறாங்க, பேர் மட்டும் தான் மாறி இருக்கு. ஆனா சியான் விக்ரம் கென்னியா இருந்தாரு, அப்புறம் சியான் விக்ரமா மாறி இருக்காரு. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்பா அப்படின்னீங்கன்னா, கென்னி டு சியான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் டிவில ஒரு ஷோ நடந்தது. அந்த ஷோல இன்ட்ரெஸ்டிங்கா விக்ரம் பத்தி பல விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு. அதை தான் இப்போ எட்டி பார்க்க போறோம். ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு வறட்சி பிரதேசம் என்பர். அதன் ஒரு முக்கிய ஊர் பரமக்குடி. அவ்வூரின் வினோத் ராஜுக்கு சினிமாவின் மீது தீராத காதல் ஏற்பட்டது. வினோத் ராஜ் சினிமாவில் நடிகராக வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு ராஜேஸ்வரி என்பவருடன் திருமணம் நடக்கிறது. அவர்கள் இருவருக்கும் முதல் வாரிசாக ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு கென்னி வினோத் ராஜ் என பெயர் சூட்டுகின்றார்கள். கென்னிக்கு தரமான கல்வியை தர விரும்பிய அவரது பெற்றோர் ஏற்காடு மான்ஃபோர்ட் பள்ளியில் சேர்த்தனர். மான்ஃபோர்ட் பள்ளி சூழ்நிலை கென்னிக்கு ஒரு புதிய உலகத்தை அறிமுகப்படுத்துகிறது. என் ஃபேமிலியில் கென்னி தான் மூத்த மகன். அப்புறம் இன்னொரு சன்னு அரவிந்த், அனிதா டாட்டர், 3 பேர் தான். அவனுக்கு ஒரு எஜுகேஷன் வைஸ் எங்களுக்கு இருந்த கனவு அவனுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறதுனால வி ஹேட் அபவுட் ஏற்காடு. அதனால் ஏற்காடு மான்ஃபோர்டில் அவனை சேர்த்தோம். நாங்கள் இறக்கிட்டு வந்துட்டோம். பாதி வழி வரும்போது தான் மலையில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தது. திரும்பி போய் பார்த்தா அவன் அப்படியே கிரவுண்டில் he was standing there. மற்றவங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் என்னை இறங்கி போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க. இருந்தாலும் நான் இறங்கி போனேன். அப்போ கூட அவன் அழலை. அதில் அவனுக்கு ஒரு டிஸ்டர்ப்டாகவே தெரியல. ஆஃப்டர் 2 days we received a letter from him. அவன் கையெழுத்தில் ஒரு பென்சிலில் அழகாக நான் ஐ லைக் திஸ் பிளேஸ், இங்கே பட்டர்ஃப்ளை இருக்குது, பாண்ட் இருக்குது, அப்படி இப்படி டாக் இருக்குது அப்படின்னு அந்த சரௌண்டிங்ஸை டிஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தான். மான்ஃபோர்ட் பள்ளியிலும் கென்னி துருதுருப்பான குறும்புக்காரராகவே வளர்கிறார். கென்னியின் கல்லூரி பருவம் அவர் விருப்பத்திற்கேற்ப அமைகிறது. தன் மகனுக்கு சிறந்ததையே தர வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட கென்னியின் தாய் அவரை லோயோலா கல்லூரியில் சேர்க்கிறார். லோயோலா காலேஜ் ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இங்கே நான் சந்தித்த நண்பர்கள் பல பேர் என்னோட கிளாஸ்மேட்டாக இருந்தவங்க. அவங்க எல்லாரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த காலேஜை பற்றி சொல்லணும்னா அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் என்னுடைய நண்பர் கென்னி. அதாவது இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற விக்ரம். விக்ரம் நடிகனாகணும்னு முதல்ல நான் நினைக்கவே இல்லை. என்னோட அகடமிக் கரியரை ரொம்ப ஹை சொசைட்டியில் பண்ணதான். மான்ஃபோர்ட் ஸ்கூலில் போய் படிக்க வச்சேன் ஏற்காடில். அது இங்கே லயோலாவில் பண்ணான். அப்புறம் MBA பண்ணான். இது எல்லாமே அவனுக்கு பேக்ரவுண்டு இது பண்ண இந்த சினிமா தவிர எப்படி போகணுமோ அப்படி தான் கொண்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் அது என்ன சூழ்நிலையே திரும்பி அப்படியே சடனாக மாறிடுச்சு. அது லிண்டாஸில் பணிபுரியும் போதே சில விளம்பரங்களில் தலை காட்டுகிறார். திரிலோக் சாரதா என்பவரின் ஒரு நிமிட குறும்படத்தில் தான் ஒரு நடிகனாக அவரின் முதல் தொடக்கம் அமைகிறது. இந்த நேரத்தில் நண்பரின் வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவி ஷைலாவின் அறிமுகம் கிடைக்கிறது. ஒரு கவுன்சிலராக தன்னை தேர்ச்சி பெற்ற ஒரு எம்ஃபில் ஒரு மாணவியை அவர் ஒரு தோழியாக பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு கேரக்டராக இருக்கிறாங்களே,
நாங்கள் வி ஆர் கோயிங் டு கெட் மேரிடு, எங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு. இப்போ நாங்கள் சொன்னோம் ஓகே. சில பிரச்சனைகள் இருந்தால் கூட மிக அருமையான ஒரு கேரக்டர். கென்னி ஷைலாவின் திருமணம் கத்தோலிக்க கிறிஸ்துவ முறைப்படி லோயோலா சர்ச்சிலும் இந்து முறைப்படி குருவாயூர் கோவிலிலும் நடைபெற்றது. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பெரிய ஒரு கிரேட் மேனுக்கு பின்னால், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனுக்கு பின்னால் விமன் இருக்கிறாங்க அப்படின்னு. என்னை பொறுத்தவரை 3 பேர் இருக்கிறாங்க. அதாவது அவனை வளர்த்து அவர் உருவாக்குனது அம்மா. ஆக்சிடெண்ட் பீரியடில் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மோகனுக்கு வந்து செக்ரட்டரியாக இருந்தவங்க வந்து மாலா, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கைப்பிடித்த இவங்க ஷைலா. நான் பார்க்குறேன் இந்த 3 பேருடைய தாக்கங்கள் வந்து நிறைய இருக்குது. கென்னிக்கு முதல் பட வாய்ப்பு வருகிறது. என் காதல் கண்மணி என்கிற அந்த படம் தாமதமாக கென்னியின் நடிகனாக வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகமாகிறது. அந்த நேரத்தில் கென்னிக்கு டைரக்டர் ஸ்ரீதரின் படத்தில் நடிக்க வாய்ப்பு வருகிறது. தந்துவிட்டேன் என்ன என்ற அந்த படமே கென்னியின் முதல் படமாகிறது. கென்னி ஸ்ரீதரின் அறிமுகமாக நடிகர் விக்ரமாகிறார். இயக்குனர் பாலுமகேந்திராவின் ராமன் அப்துல்லா படத்தில் நடிக்க வாய்ப்பு வருகிறது. எதிர்பாராத காரணத்தினால் நடிக்க இயலாமல் போக, ஆனாலும் பாலுமகேந்திராவின் குழுவில் இருந்த இயக்குனர் பாலாவின் அறிமுகம் கிடைக்கிறது. சேது தமிழ் சினிமாவின் ஒரு மைல்கல். ஏனென்றால் ஹீரோ யதார்த்தவாதியாக காட்டப்பட்டார். சேதுவின் இடைவேளை வரையான பகுதியில் கல்லூரி இளைஞனாகவும், அதற்கு பின்னான பகுதியில் உடல் மெலிந்து அழுக்கேறி மனநிலை பாதிக்கப்பட்டவராகவும் ஹீரோவின் பாத்திரம் படைக்கப்பட்டிருந்தது. சியான் விக்ரமன் போடுறபோது எனக்கு முதல்ல ஒரு மாதிரி பட்டுச்சு. பட் இட் இஸ் ஆப்ட், ஹி ஹேஸ் டு. அந்த சியான்றது ஒரு சிங்கம் மாதிரி அது நின்றுடுச்சு. காஃபி வித் அனு இந்த ஷோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ காஃபி வித் டிடி அப்போ அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க எப்படி பெல் அடிங்க அப்படிலாம் சொல்றாங்களோ அப்போ அனு சொல்லுவாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்னு சூப்பரா கேட்பாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதுல நம்ம சியான் விக்ரம் வந்திருந்தார். வந்து பெட்ஸை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் ரொம்ப ஆசையா வளர்த்த ஒரு கிளியை பத்தி ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிற ஒரு மைனா பல விதமான விஷயங்கள் பேசுமா, அதை பத்தியும் சொல்லியிருந்தாரு. ஏய் ஐ லவ் சியான் விக்ரம், ஐ லவ் பெட்ஸ் யார், வாட் டிட் ஹி டோல்ட் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாருங்க. Welcome to the show. How are you? I'm good. Please. I have a very important question, Vikram. I believe there are some hot chicks in your house. Hot chicks யாரு? எனக்கே தெரியும். ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் போட்டு கேக்குறேன், எனக்கு தெரியும் ஒளிச்சு வச்சிருக்காங்க எங்கயாவது. பாத்தீங்களா? Because என்ன ஆச்சுன்னா somebody said got some hot chicks. அத பத்தி உங்களுக்கு ஒரு வேற information வேற கிடைச்சிருக்கு. You have a really bad habit with hot chicks. You shoot the back view of hot chicks போல இருக்கே. Because we have proof, Vikram. You are in trouble. எங்க கிட்ட proof இருக்கு. இந்த பாருங்க. Oh my god. Look at this. Hey, that's இது எப்படி கிடைச்சது? See, we have a very big research team. கொஞ்சம் மற்ற அந்தரங்க சீக்ரெட்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்னு நினைக்கிறீங்க? இது வந்து யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தேன் நான். அப்படிங்களா? That's a nice photo. There are very very nice photographs. இது எங்க எடுத்தீங்க? What is this? இது வந்து மஜால ஷூட் பண்றம்போது அந்த ஐஆர்எட் நாட்டுக்கட்ட. Okay. Color combination is really nice. It's nice, no? என்ன டேஞ்சரஸா? Do not sit here. இல்ல இது பாக்குறாங்க எல்லாம் அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு எல்லாம் ஒட்டுமொத்தமா வைக்கிறோம், பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. Okay. This is also ஷூட்டிங் பண்றனோ இல்லையா இதெல்லாம் எடுத்துட்டு இருப்பேன். This is a hobby. You what camera do you use? இல்ல லொகேஷன்ல யார் கேமரா வச்சிருக்காங்களோ அதை திருடிட்டு போட்டோ எடுத்துட்டு திருப்பி கொடுத்துருவேன். That means நீங்க நிறைய கேமராவை நீங்க இது பண்ண முடியும். நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். Really nice. Thank you very much. Very. நான் பயந்துட்டேன் நீங்க ஹாட் சிக்ஸ்னு சொன்ன பிறகு. ஷைலா கோழி. No, speaking of those கோழிஸ், அதுங்கலாம் பேசுமாமே. பேச சொல்லி கொடுத்திருக்கீங்களா? கோழி இல்ல, கிளி வச்சு. கோழி பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்ல
பறவைலாம் பேசணும்னு நம்ம ஹலோ அப்படின்னு ஷட் அப் யூ இடியட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அது இல்லை, இன்னைக்கு இப்போ மலேசியாவில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மைனா வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக கெட்ட வார்த்தை சொல்லுது. அதை கெட்ட வார்த்தை எப்படி சொன்னா சலாம் அலைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுது. இல்லைன்னா ரொம்ப அழகா அவங்க யாரோ சொன்னாங்க, யாரோ கிட்ட போயிட்டு அவங்க கேட்டா நடந்துட்டு திடீர்னு ஹலோ அப்படின்னு சொன்னா பேசிட்டீங்க ஐயோ எவ்வளவு கியூட். அப்போ அந்த கெட்ட வார்த்தை சொல்லியிருக்கு. ஷாக் ஆயிட்டு அவங்க கொஞ்ச நேரம் எதுவுமே சாப்பிட முடியலையா. அதுக்கு வந்து டயலாக் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆமா, இப்போ என் கிளி வந்து ஓப்போடு ஹலோ அப்புறம் கெனி பாண்டி மொட்டை அது எல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் யாரோ சொன்னாங்க பாவம் தனியா இருக்கு இன்னொரு கிளியை விடுங்க. அப்போ இன்னொரு சொன்னாரு வேற ஒரு கிளி வந்தா பேசுறது நிறுத்திடுமாமே. அப்படியா? பரவாயில்ல ஆமா அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்ப மாட்டீங்க. அது அந்த கேஜ்குள்ள என்டர் பண்ணதோட கீன்னு தான் சொல்லுது. இப்போ எதுவுமே சொல்றது இல்ல. That's amazing. Maybe not a dialogue, a line. Okay. See you Sylvester Stallone. See you on the screen. National award winner. Do you remember this? Yeah, my classmates எல்லாரும். Tell us about it. யார்கிட்ட பேசுனீங்க? அப்ப இல்ல நான் உண்மையை சொல்லலாம், பொய் சொல்லாம எனக்கு ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காம உண்மையை சொல்லலாம். அவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஓகே. அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்றது என்னன்னா இல்ல எனக்கு எப்பவுமே நடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. லைக் 8ஆம் கிளாஸ்ல இருந்து நடிக்கணும்ட்டு. ஸோ வெளியில எல்லாரும் கேட்கும்போது நான் டென்டிஸ்டா படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவேன். பட் நடிக்கணுன்ற பயங்கர ஒரு வெறியில இருந்தேன். ஸோ அந்த லாஸ்ட் டேல நம்ம எங்க ஸ்கூல்ல ஒரு பழக்கம் என்னன்னா எங்களுக்கு ஒயிட் ஷர்ட் அண்ட் காக்கி பேண்ட். ஸோ எல்லாருமே அதில் ஆட்டோகிராஃப் போடுவோம். ஸோ எனக்கு வந்து ஒட்டுமொத்த கிளாஸுமே தி செட் see you on the silver screen by Sylvester Stallone எல்லாமே ஏன்னா நான் நடிக்கணுன்ற ஒரு வெறி. அவங்களுக்கான அந்த நம்பிக்கை இருந்துச்சோன்னு தெரியல. பிகாஸ் ரொம்ப டிஃபிகல்ட்ல சினிமாவுக்கு வருது. நிறைய பேருக்கு லைக் உள்ள வர்றது ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து அது அப்படி கிடையாது இல்லையா. ஸோ அண்ட் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் தட் வாஸ் ஸோ நைஸ். இப்போ வந்து அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சொன்னோன்னே என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் they tell me that. Why Sylvester Stallone? Were you into bodybuilding? Yeah, seriously. Boxing, bodybuilding. எப்பவுமே சினிமாக்காக என்னெல்லாம் கற்றுக்கணுமோ. ஒன்லி பரதநாட்டியம் மட்டும் நான் கற்றுக்கல. அப்புறம் உங்கள் அங்கிள் சாங் பார்த்தேன். அந்த இது சலங்கை ஒளியர் பார்த்த உடனே அதையும் கற்றுக்கிட்டேன். அண்ட் அது வந்து ஒரு 1 year கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படின்னா உங்ககிட்ட there are a lot of inspiring stories that we can pull out of you. Yeah. No? Not the tricky ones. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும், அந்த ஹீரோக்கு கண்டிப்பாக ஒரு தனி அவார்டே கொடுப்பாங்கப்பா, நீ வேணா பாரு அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சியான் விக்ரம் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா அவர் நடிக்கிறாருன்னு உடனே அந்த படத்துக்கு அவார்டு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது காரணம் அவரோட டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, ஒரு இன்வால்மெண்ட் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் டிவியில் முக்கியமான அவார்ட் ஃபங்க்ஷன் எது? நம்ம விஜய் வாட்ச். ஸோ 5th annual விஜய் வாட்ச்ல மணிரத்னம் டைரக்ஷனில், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல, சியான் விக்ரமோட சூப்பரான ஆக்டிங்ல வந்த படம் ராவணன். அந்த படத்துக்கு சிறந்த நடிகருக்கான விருது நம்ம சியான் விக்ரமுக்கு கிடைச்சது. தமிழ் ஹிந்தி ரெண்டுலையுமே மிரட்டிட்டீங்களே. எப்படி ஹிந்திக்காரங்க எல்லாருக்கும் அடேப்பா தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்களே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு மிரட்டல். அண்ட் தமிழ்லையும் ஒரு பியூட்டிஃபுல்லான பவர் பேக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஜூரிஸ்க்கு வந்து நிறைய ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நிறைய சண்டைகள் வரும். அதை பற்றின டிஸ்கஷன்ஸ்லேயும் பெரிய அளவுக்கு கருத்து மோதல்கள் தொடர்ந்து இருக்கும். அதை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம் கடந்த 2 மாதமாக. பட் இந்த கேட்டகரியில் மட்டும் ஜூரிஸ் அவ்வளோ பேரும் யுனானிமஸாக செலக்ட் பண்ணது சியான் விக்ரம், பெஸ்ட் ஆக்டர் மேல். Thank you so much. And you deserve more than that. எப்படி ஒவ்வொரு படத்துக்கு இவ்வளோ வதச்சிக்கணுமா விக்ரம்? ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அடுத்த படமும் ஒரு சின்ன பைத்தியம் தான். சின்ன பைத்தியம், பட் அழகாக பிடிச்ச பைத்தியம். பட் இந்த முறை ரொம்ப சிரமப்பட்டதில் இன்னொரு அழகான இன்னொரு வடிவமும் இருக்குது. பிகாஸ் ஐஸ்வர்யா ராய் கூட பேர் பண்ணீங்க. நீங்கள் ஐஸ்வர்யா ராய் கூட பேர் பண்ணி நடிக்கணும்னு உங்கள் ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு ரோல் அது. அண்ட் how was the experience working with Mr. Manirathnam? was a great experience எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு வந்து காலேஜில் இருக்கும்போது எனக்கு வந்து என்னோட கனவு நான் எப்பவும் சொல்வேன், மணி சாரோடையும் சங்கர் சாரோடையும் நான் நடித்தேன்னா அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகிடுவேன்ற ஒரு சின்ன ஒரு இது. ஸோ அவரோட படம் பண்ணுறம்போது, சங்கர் சாரோட பண்ணுறம்போது ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஷோ சூப்பராக இருக்குல்ல? அதான் விஜய் டிவி.
அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் கோபி அண்ட் சிவா. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா கம்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக. ஐ வாஸ் ரியலி இன் தி எட்ஜ் ஆஃப் மை சீட் லாஃபிங். எல்லாருமே வந்து எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கும் பேச தெரியாது, நான் ட்ரை பண்ணுறேன். விஜய் டிவி கிட்டேருந்து நான் வாங்குகிற ஃபர்ஸ்ட் அவார்டு இது. ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஸ்பெஷல். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ரோல் பண்ணுற போது, ஒரு கதாபாத்திரம் பண்ணுற போது அது எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இயக்குநர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரோல்ஸ். அண்ட் நான் எப்போவுமே ஒரு இயக்குனரோட நடிகர். ஹரிக்கு தெரியும், ரவி சாருக்கு தெரியும், சங்கர் சார் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்க கொடுக்குற ஒரு வாய்ப்பு, அவங்க கொடுக்குற ஒரு ஊக்கம்தான் என்னோட இந்த அவார்டுக்கு ஒரு முக்கிய காரணம். மணி சார் வந்து இந்த படத்தில் வந்து என்னோட கனவு நிஜமாச்சு. அட் த சேம் டைம் கோபி சொன்ன மாதிரி 2 படம் 2 பாஷையில், எனக்கு பாஷை தெரியலனா கூட அந்த பாஷைக்கு வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ மணி சார். இஃப் யூ எவர் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம், ஐ ஹோல்ட் திஸ் வெரி டியர். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா நிறைய என்னோட ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, என்னோட ரசிகர்கள். பட் இன்றைக்கி ஏன் எனக்கு ஒரு சின்ன விஷயத்தில் ஏன் ஸ்பெஷல்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் படம் என் காதல் கண்மணின்னு ஒரு படம் பண்ணேன். அப்போது என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், ரிங்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் என் கூட இருந்தா. அவங்க வந்து நாங்கள் நிறைய நாடகம்லாம் பண்ணி வித்தியாசமாக நடிக்கணும், என்னென்னவோ பண்ணணும்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்போம். அவள் வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ண உடனே அவள் ஹஸ்பண்டோட படத்துக்கு போயிருக்கா. பைலட் தியேட்டரில் வந்து படம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணா, என்னடா 6 பேர் தான் இருந்தாங்க தியேட்டரில், 6 பேர் தான் தியேட்டரில் இருந்திருக்காங்க. நான் சொன்னேன் அப்புறம் எப்படி நான் எப்படி நடித்தேன், என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. இல்லை, இன்டர்வெல் டைமில் வந்து ஒரு 2 பேர் போயிட்டாங்க, நாங்களும் போயிட்டோன்னா அப்புறம் ரொம்ப கம்மியாகிடும் ஆளுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி படம் முடிஞ்ச பிறகு தான் போகணுன்னு சொன்னாப்புல. ஸோ அதே ரிங்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு அமெரிக்கா போயிருந்தாங்க. அமெரிக்கா போய் அதுக்கப்புறம் எனக்கு சேது, சாமி, தில் தூல், காசி, ஜெமினி எல்லாம் வந்து நான் ஒரு வேறு இதில் வந்த பிறகு அன்னியன் படம் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டே ஷோவுக்கு கரெக்டாக இங்கே இருந்தாங்க. இருக்கும்போது நான் சொன்னேன், வா தியேட்டருக்கு போகலாம். நான் போகல. ஷீ செட், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீ போய் பார்க்கணும், ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து வேறு ரேஞ்சில் பண்ணுவாங்க, நீ தியேட்டருக்கு வந்து பாருன்னு சொன்னேன். அங்கே போய் கட் அவுட்டு, இது அது விசில், பேப்பர் பார்க்குறது எல்லாம் அவன் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு வந்து சொன்னேன், என்ன ஐயோ சூப்பர் சூப்பர், ஷி வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் தேட். இன்றைக்கி அவள் என்னோட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு முதல் முறையாக வந்திருக்கா. எங்கேயோ ஆடிட்டோரியத்தில் இருக்கா, ரொம்ப ஷை, எந்திரிக்க மாட்டா. பட் தேங்க்ஸ் ரிங்கு. திஸ் இஸ் வாட் our fans are all about. திஸ் இஸ் வாட் தமிழ் சினிமா இஸ் ஆல் அபவுட். நாங்கள் எல்லாருமே சினிமாவை நேசிப்போம், எல்லாருமே சினிமாவுக்காக நாங்கள் இண்டஸ்ட்ரியிலிருந்து நிறைய கஷ்டப்படுவோம். and we really work hard and we have our fans for us. and இன்னைக்கு நான் மேடையில் இருக்கேன்னா, I'd like to thank என்னோட எல்லா இயக்குனர்களும், என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவி, தி ஜூரி, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னோட அன்பான ரசிகர்கள். இந்த அவார்டு நான் உங்களுக்காக, நான் உங்கள் சார்பில் நான் வாங்குறேன். கட் பண்ணி இந்த சைடு திரும்பினா அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. என்ன படம்? தெய்வ திருமகள். கிருஷ்ணா வந்தாச்சுன்னாரு, நிலா வந்தாச்சுன்னாரு, திரும்பி பார்த்தா அவார்டும் கூடவே வந்துச்சு. 6th annual விஜய் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் ஆக்டருக்கான விருது யாருக்கு போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம்க்கு தான் போச்சு. விக்ரம் ஃபார் தெய்வ திருமகள். இரண்டாவது முறையாக, போன வருடம் ராவணனுக்காக, இந்த வருடம் தெய்வ திருமகளுக்காக. இன்ஃபேக்ட் ரெண்டுமே ரொம்ப நல்ல படங்கள். பட் தெய்வ திருமகள்ங்கிறது வேறொரு ஜானர் டோட்டலாக. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெஸ்ட் ஒரு ரெக்கக்னேஷன் ஆர் அப்ரிசியேஷன் தான் மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ இந்த படத்திற்கு இந்த விருது பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு கிடச்சிருக்குது. அதுவும் பிரபுதேவா அவர்களுடைய கையால். காரணம், அவர் காதலன் நினைக்கிறேன். எஸ், காதலன் பண்ணுறப்போ விக்ரம் வந்து பிரபுதேவாவுக்கு வந்து டப் பண்ணார். இன்ட்ரெஸ்டிங். எல்லாம் வேர்ல்டு ஸோ ஸ்மால். ஹாய் எவ்ரிபடி. ஹாய் கோபி. ஹாய். First of all, I should thank Nazar sir and Prabhu
நாசர் சார் வந்து தொடர்ந்து ஒரு 4 படத்தில் எனக்கு ஆப்போசிட்டாக வில்லனாக நடிச்சிட்ருக்காரு. இன்ஃபேக்ட் தாண்டவத்தில் கூட நடிச்சிட்ருக்காரு. ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் நான் நடிக்கிற போது கூட எப்போவுமே வில்லனாகவே நடிக்கிறாரு. இஸ் லைக் அ பிரதர் டு மீ. அண்ட் பிரபுக்கு நான் வாய்ஸ் கொடுத்தேன். இன்றைக்கி அவர் எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காரு. ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் திங் பிட்வீன் அஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரபு. ரவுடி ராத்தர் இஸ் டூயிங் ஸோ வெல். ரொம்ப நாளாக பிரபுவோட வளர்ச்சி நான் பார்த்துட்ருக்கேன். லைக் ஃப்ரம் வென் ஸ்டார்டட் ஒரு டான்ஸில் ஃபேமஸ் ஆகி, அப்புறம் நடிப்பில் ஃபேமஸ் ஆகி, அப்புறம் டைரெக்ஷனில் ஃபேமஸ் ஆகி, he is so good in his craft. And ரொம்ப பெருமையாக இருக்குது that Indian level you've reached such a great thing. Thanks to Vijay TV for the award. ஒவ்வொரு தடவையும் ஒரு கதாபாத்திரம் பண்ணுற போது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதில் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ரொம்ப உணர்ச்சிகரமாக நடிக்கிற போது ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு கதாபாத்திரம் மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு மாட்டது தெய்வ திருமகளில் எனக்கு வந்த கிருஷ்ணா கேரக்டர். என்னை வந்து ஒரு கமர்ஷியலாக இருக்கட்டும், ப்ரெஸ்ஸில் இருக்கட்டும், பட் உலக ரீதியில் கொரியாவில், ஜப்பானில் 4 அவார்டில் 2 அவார்ட் தட்டிட்டு போச்சு. அதே மாதிரி இப்போது விஜய் டிவி அவார்ட்ஸ். எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா அந்த கதாபாத்திரத்தில் வந்து அவ்வளோ ஒரு உண்மை இருந்துச்சு. அந்த கதாபாத்திரம் மூலமாக விஜய் வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு நிறைய கதாபாத்திரம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் இந்த கதாபாத்திரம் மக்களோட, என்னோட ரசிகர்கள் கூட, ஃபேமிலிஸோட பயங்கரமாக எனக்கு வந்து ஒரு சப்போர்ட், எனக்கு ஒரு லிங்க் கொண்டு வந்துச்சு. நிறைய பேர் நான் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறேன், ரோட்டில் மீட் பண்ணுவேன், ஜிம்மில் எல்லாருமே வந்துட்டு இந்த படம் பார்க்குற போது எங்கள் அப்பா ஞாபகத்துக்கு வந்தார், இல்லைனா என் மகள் ஞாபகத்துக்கு வந்தா. நான் படம் பார்த்துட்டு உடனே நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், உங்களை கட்டி பிடிக்கணும் போல இருக்குன்னு தோணுது அப்படின்லாம். லைக் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படம் பண்ணார் விஜய். என்ன கேட்டிங்கன்னா இது எல்லாமே விஜய் தான் போய் சேரும். ஏன்னா இந்த கதை வந்து ஒரு ஆங்கில படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஒரு கதாபாத்திரம். ஆனால் அதை எடுத்து தமிழ் சினிமாவுக்கு அதை மாற்றி எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு வந்து ஒரு பயங்கர தூணாக இருந்தார், என்னை வந்து சப்போர்ட் பண்ணார். அண்டு ஒவ்வொரு குழந்தைத்தனம் நீங்கள் கிருஷ்ணாவில் பார்க்குறது எல்லாமே விஜயோட அவரோட கேரக்டர். அது விஜய் டிவி அண்ட் ஆல் த ஓட்டர்ஸ், எஸ்பெஷலி த ஜூரி, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்போவுமே ஒரு பேனலில் பார்க்குற போது நிறைய படங்கள் இருக்கும், அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கேரக்டர் இருக்கும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தனுஷா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், சூர்யா, எல்லாருக்குமே வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர். ஸோ இந்த மத்தியில் அவங்க செலக்ட் பண்ணி எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அட்ஜஸ்ட் பண்ணது. ஐ ஃபீல் வெரி வெரி கிரேட்ஃபுல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ ஆல். தொடர்ந்து நான் நல்ல படங்கள் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கார்த்திக், போன தடவை மேடையில் மீட் பண்ணுற போது கார்த்திக், என்ன நீங்கள் ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி வந்துகிட்டே இருக்கீங்க, அடுத்த படத்தில் நடிக்க போகிறீங்களான்னு கேட்டேன். இல்லை சார்னு வழிஞ்சார். இப்போ ஒரு ஹீரோ வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு. அடுத்த தடவை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அவார்டு வாங்கி நான் வந்து கொடுக்கணும். தேங்க்யூ சார். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி ஏதாவது சொல்லிட்டு போங்க சார். வேணா இந்த அவார்டு நீங்கள் எடுத்துக்கங்க. அப்படி வாங்கினா தான் உண்டுங்கிறீங்களா? தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பேசினதுக்காக. அண்ட் பிரபு மாஸ்டர், உங்களுக்கும் ஸ்பெஷல் 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 தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்காக. பட் ஆனால் உங்களை ஓகே ஓகே டன், புரிஞ்சிருச்சு. இருக்கு அண்ட் வருவாங்க எல்லாம் பக்காவா. நிலா வரும், வெயிட். விக்ரம் இங்கே தான் இருக்க போறார். இன்னும் ஒரு 2 more minutes. ஓகே. இது ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். ஏன்னா இந்த திறமையை பாராட்டணும், கவனிக்கணும், எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்கு அந்த மரியாதையை சேர்க்கணுங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். தெய்வ திருமகளாக ரொம்ப அழகா நம்மக்கிட்ட எல்லார்கிட்ட ரீச் ஆன நிலா ஜாரா. அதுக்கு முன்னால நதியா மேம். வெல்கம் நதியா மேம் ஆன் ஸ்டேஜ். எங்க இருக்காங்க ஜாரா? குட்டி தேவதை. How are you? I'm fine. You're fine. Sara, ஞாபகம் இல்லையா உனக்கு? இல்லையா? அதான் இல்லைன்றச்சே, விட்டுருங்கண்ணே. அட காதுல விழுகலடா. ஏன்னா ஒரு கதாநாயகிட்ட பேச விடல, ஒத்துக்கிறேன். ஒரு குழந்தைகிட்ட கூட வாட நான் பேசக்கூடாது. நோ இப்பெல்லாம் அப்ளிகேஷன் போட்டு வச்சிருந்தேன் அப்பப்ப. சாரா, உனக்கு இப்போ ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். ஆனா எங்க எல்லாருக்காகவும் நீங்க ஒன்று பண்ணணும், ரைட்? அப்பா கிட்ட அந்த கிளைமேக்ஸ் சீன்
2 பேர் பேசுவீங்கல்ல வார்த்தையே இல்லாம. எல்லாருக்காகவும் பண்றீங்களா? Can you do that for us? Okay. ஓகே. Okay. Thank you. Love you, Chennai. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஃபி வித் சிவா இப்படின்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உங்க யாருக்கா தெரியுமா? சத்தியமா எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. என்னங்க இப்படி ஒரு ஷோவை நாங்க பார்த்தது இல்லையான்னு கேட்டேன். ஸ்பெஷல் ஷோ சார் அப்படின்னாங்க. ஸ்பெஷல் ஷோ எந்த அளவுக்கு ஸ்பெஷல் பாருங்க, இது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்தது இல்ல. சிவகார்த்திகேயன் காஃபி வித் டிடி மாதிரி, காஃபி வித் அனு மாதிரி ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருக்கிறார். யாரோட? சியான் விக்ரமோட சேர்ந்து. விஜய் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு நிறைய நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப புதுசான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த இடம். இந்த இடம் மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து விஜய் டிவியில் நின்றுக்கிட்டு கையை காலை ஆட்டிக்கிட்டு கம்பேர் பண்ணிட்டு இருந்த எனக்கு புது வாய்ப்பு என்ன, உட்காந்து பேசுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க முதல் முறையாக. அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். அண்ட் இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குது. நான் நின்றுட்டுருக்கேன். இது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ நான் அதை கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐ வெல்கம் யூ ஆல் டு வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் காஃபி வித் சிவா பவர்ட் பை வி கேர் ஷிககாய் பேஸ்ட். ஓகே, நீங்கள் யோசிக்கலாம், அதாவது கடையில் அக்கௌண்ட் வச்சு காஃபி சாப்பிட்ற இவன் கூட காஃபி சாப்பிட்றதுக்கு யார் வரப்போறா அப்படின்னு. பிரதர், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இப்படி யோசிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. என் கூட காஃபி சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான செம்மையான ஸ்டார் ஒருத்தர் வரப்போகிறாரு. இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் நிறைய விருதுகள் வாங்கி குவிச்சிருக்காருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட், அதன் பிறகு 5 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், அண்ட் அதை தாண்டி நேஷனல் அவார்டுன்ற உயரிய அங்கீகாரமும் பெற்றவர். அண்ட் சமீபத்தில் இவருக்கு பீப்புள்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மிலான் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவருடைய செல்ல பேர் சொன்னால் இன்னும் அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. லெட்ஸ் வெல்கம் சியான் விக்ரம். இந்த நியூ இயர் எல்லாருக்குமே ஸ்பெஷலாக இருக்கும் சார். அண்ட் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு போன வருஷம் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவிஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் வர வருஷத்துலேயும் அது நாங்கள் நிறையவே எதிர்பார்க்குறோம். அது எப்போவுமே நீங்கள் பண்ணுறதும் கூட. அண்ட் 2011 உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? எனக்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், என்னோட படங்கள் வந்து 2 வருஷம் 3 வருஷம் 1.5 வருஷம் அப்படி தான் இருக்கும். பட் இதுதான் முதல் முறையாக நான் ஒரு சின்ன ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். நான் பண்ணுற படங்கள் எல்லாமே ஒரு வருஷத்தில் 2 படமாவது பண்ணணும். சில டைரக்டர்ஸ் லைக் சங்கர் சார், மணி சார், இல்லைனா பாலா, சர்டன் டைரக்டர்ஸ் அவங்க வந்து வேறு ஒரு ஃப்ரேமில் பண்ணுவாங்க. அப்போ பண்ணுற போது டைம் எடுத்தால் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அதர்வைஸ் பிளான் பண்ணிவிட்டு பண்ணிடலான்ட்டு. ஸோ விஜய், சுசேன் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி லைக் வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2 டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ஒரு தெய்வத்து திருமகனுக்கும் ஒரு ராஜபாட்டிக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒன்று வந்து டோட்டல் பர்ஃபார்மன்ஸ், ஒன்று வந்து அவ்வளோ ஜாலியான ஒரு படம். ரெண்டுமே வந்து ரசிகர் மத்தியில் வந்து எனக்கு ஒரு நல்ல பேரும் கொடுத்துச்சு. அண்ட் எனக்கும் ஒரு நல்ல பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. இந்த ராஜபாட்டை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து மான்ஃபோர்ட்டில் படிச்சிங்க அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் வந்து பயங்கர ஸ்ட்ராங். ஓகே, ஓகேவா? நீங்களே ஓகேனா அப்போ நாங்களாம் வருவாங்க. இந்த நம்ம இப்போ இந்த பேட்டிக்கு வந்து ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க ஃபுல் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க பாருங்க. ஃபுல் இங்கிலீஷில் தான் பேசுவாங்களா? ஃபுல் அந்த ஃபுல். ஓ, அந்த ஃபுல். ஐயோ, நான் டிக்ஷனரி வேற கொண்டு வரலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் சார். ஓகே, இந்த டெஸ்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து தமிழ். உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். பட் நாங்கள் இங்கே வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி எல்லா இருக்கும். இதில் நீங்கள் ஒரு இயர் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. உங்களை வந்து அப்படியே உங்களுடைய சைல்ட்ஹுட்கே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இது எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு இருக்கும். இதுலேருந்து நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். ஆஹா, ஏன்னா நான் கொஸ்டின் கேட்டு விபரீதமான ஒரு விளையாட்டு கிடையாது இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் சார் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழில் என்ன இருக்கு போது நீங்கள் எது நானே க்ளூ கொடுத்துட்டேனே, எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் சார்.
3. ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா 3rd ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணதுக்கு? அது வந்து அங்கே ஒரு புலி பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கார்னரில். டிஸ்பிளே? ஆமாம். ஷேர்கான். ஓகே. அப்புறம் நீங்கள் மான்ஃபர்ட்னு சொன்னீங்க, மூணாம் கிளாஸில் தான் மான்ஃபர்ட்டுக்கு போனேன். ஸோ அந்த 3 பார்த்தேன். ஸோ 3ஆம் வகுப்பு தமிழ் புக்லேருந்து உங்களுக்கு நான் இப்போ கேள்விகள் நான் கேட்க போகிறேன். பளபளக்கும் படம் எடுக்கும் ஆனால் பதுங்கி வாழும். ஐயோ ஐயோ சார், இருங்க. பளபளக்கும் படம் எடுக்கும் பாம்பு. ஓகே. தண்ணீரிலே நீந்தி வரும், தரையிலே தாவி வரும். தவளை. சார் பயங்கர பிரில்லியன் சார். உங்களுக்கு போய் தமிழ் தெரியல, நேச்சுரலி நீங்க பயங்கர சார். துள்ளித் திரிவான் தண்ணீரில், துடித்து துவழ்வான் கரையில். மீனம்மா சார் பாட்டாவே பாடிட்டேன். மரம் உண்டு அடுப்பெரிக்க உதவாது, சீப்பு உண்டு தலைவார முடியாது, பூ உண்டு கொண்டையிலே சூட முடியாது. இது நம்ம வாழை மரமா? வாழை மரம். சூப்பர் சார். இது அடுத்த ஃபைனல் கொஸ்டின் ஒண்ணுதான் இருக்கு. வெரி டஃப் கொஸ்டின். அடிமேல் அடி வாங்கி அனைவருக்கும் ஆனந்தம் தருவான், அவன் யார்? இது மூலமா? மூலம். ஓகே சார், நான் எடுத்துக்கிறேன். சோ 5 கேள்விக்கு நீங்க சூப்பரான பதில் கொடுத்தீங்க. அதுல என்ன இருக்கு? அதுல அடி என்னத்துக்கு? அதுல எது வேணும் சொல்ல, மிருதங்கம், அதுவும் அதேதானே, எது வேணும் சார், எல்லாமே ஒண்ணுதான் சார். அதனால எல்லாமே கரெக்ட். சோ பிரில்லியன்ட் சார். நீங்க வந்து உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னா நீங்க ஏமாத்தவே முடியாது. நீங்க வந்து இப்ப தமிழ் ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா தமிழ் ஃபெயில் தான் நினைக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட் நான் தமிழ் ஃபெயில் தான். அதை இப்ப நீங்க வந்து எழுதி நீங்க பாஸ் பண்ணீங்க. வந்து யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். இது வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியம். ஆமா, மிகப்பெரிய. சார் தமிழ்ல கவிதை எல்லாம் எது எழுதுனது இல்லையா? கவிதை எழுதியிருக்கேன். கவிதை இல்ல தமிழ்ல வந்து ஒரு பாட்டு அப்போ கம்போஸ் பண்ணி. எப்படின்னா சூப்பர் சார். சின்னம்மா பொன்னம்மா இதழ் நீ திறந்து பாடம்மா, என்னம்மா கண்ணம்மா இமை நீ விரித்து பாரம்மா, உன் இதயவாசை என்றும் என் இதயத்தில் தொடரும், அந்திப்பகல் நிழலாய் துள்ளி துள்ளி வருவாய், சின்னம்மா கண்ணம்மா என்னம்மா. இது வந்து நான் ஒரு 11th and 12th காலேஜ் அந்த சினிமாவுக்கு வரணும் அந்த ஒரு இதில் இருப்போம்ல. சும்மா இது வந்து ஒருத்தன் அவன் ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கோமாவில் இருக்காங்க. ஸோ அவன் வந்து சும்மா அவங்கள பார்த்து அவன் பாடிட்டு இருக்கான்ற மாதிரி சும்மா நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து லைக் டியூன் கம்போஸ் பண்ணி ஏதோ ஒரு வசனம்லாம். ஆமா சார், அதாவது இப்ப கேட்கும்போது இவ்வளோ அழகா இருக்கு. பட் ஞாபகம் யோசிச்சிருக்கிறது பெரிய விஷயம். ஐ ரிமெம்பர் தட் பிகாஸ் அது மட்டும் தான் நான் இல்லை ஆங்கிலத்தில் நிறைய எழுதியிருக்கேன். பட் தமிழ் வந்து எனக்கு ஓகே. அண்ட் அப்போ முதல் படம் நடித்த அனுபவம் அதை பற்றி இப்போ டெஃபினட்டாக ஷேர் பண்ணலாம் சார். முதல் படம் ஆக்சுவலி நான் வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் வந்து அப்போது லாயலா காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது அது முடித்த உடனே ஒரு சீரியலுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. கலாட்டா குடும்பம்னு ராஜேஸ்வரின்னு ஒருத்தவங்க, அவங்க கோல்டு மெடலிஸ்ட் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்ரீவித்யா அம்மா தான் அதில் கதாநாயகி. அவங்க குடும்பம் கலாட்டா குடும்பம் ஒரு 6 எபிசோடு, அதில் 3 எபிசோடு வருவேன். அதை பார்த்துட்டு ஒரு இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு 21 பேர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படிலாம் போட்டு என் காதல் கண்மணின்னு ஒரு படம் அது ஆரம்பிச்சு. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆனால் அது வெளியில் வரதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் சார் கூப்பிட்டுருந்தாரு இது தந்துவிட்டேன் என்னை படத்துக்கு. பட் சில பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து லைக் ஷோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிமிக்ரி பண்ணி காமெடி ஷோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்ணி அவ்வளோ ரகலை பண்ணி அழகாகவும் இருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக டாலாக ஹேண்ட்ஸமாக இருந்து ஹீரோவாக ஆகணுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தலையெழுத்து. அவங்க வந்து ஆயிட்டாங்க. அவங்க வந்து கஷ்டப்படலன்னு நான் சொல்ல, மற்றவங்களோட தலையெழுத்துல மற்றவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு தெரிஞ்ச என் நண்பன் ஒருத்தன் சிவகார்த்திகன் ஒருத்தன் வந்து இப்போ ஹீரோ ஆயிருக்கா. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிவகார்த்திகன் வந்து கஷ்டப்படாமல் வரல. ஹி டெஃபினெட்லி டேலண்ட் இஸ் அ லாட். ஐ மீன் எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லோரும் லக்குன்னு நினச்சிக்கலாம். பட் டேலண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு இல்லை, அவனுக்கு அழகாக இருக்குது. ரியலி ஹாப்பி ஃபார் யூ. மே யூ பிகம் அ ஹியூஜ் ஹீரோ. ஆனால் என் படம் ரிலீஸ் ஆகும்போது உன் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. நமக்குள்ள ஒப்பந்தம். இந்த காஃபி மேலே சத்தியம் பண்ணுறேன். இந்த காஃபி மேலே சத்தியமாக அந்த மாதிரி ஆவாது சார். அண்ட் அடுத்ததான் நான் பேச போகிறது வந்து நீங்கள் கால் பதிச்சா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த இன்னும் ஒரு துறை தான். அண்ட் எவ்வளோ பேர் அதை வந்து எடுத்துக்க முடியும்னு தெரில. ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமும் கூட டப்பிங் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம நடிக்கும் பொழுது அதுக்கு நம்மளுடைய ஆக்டிங்கே டப் பண்ணும் பொழுதே நிறைய சிரமங்கள் இருக்குது. அப்படின்போது இன்னும் ஒரு கதாபாத்திரம் அவங்க எப்பயோ நடித்து முடிச்சிருப்பாங்க, அதனுடைய விஷயங்களை எமோட் பண்ணும் அப்படின்றது ஒரு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். பட் அது உங்களுக்கு வந்து நடிப்பு கற்றுக்கிறதுக்கான ஒரு பட்டறையாக இருந்ததா சார் உங்களுக்கு? கண்டிப்பாக
எனக்கு ஒரு பற்றை தான். ஐ டுக் இட் வெரி சீரியஸ்லி ஆஸ் அன் ஒரு நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் ஐ வாஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். பிகாஸ் ஒன்று முக்கியமான விஷயம் அப்போல்லாம் எனக்கு பூவாக்கு பைசா இல்லை. அது வந்து இட் வாஸ் குட், ரொம்ப முக்கியமான ஒரு சம்பளமாகவே இருந்துச்சு. ஸோ லைக் அன்னைக்கு கூட இங்கே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி ஒரு 1 வீக் பேக் என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த டப்பிங் நீ வந்து சண்டே வந்து நான் எப்போவுமே இப்போ கூட நான் ஷூட்டிங் போக மாட்டேன், எனக்கு சண்டேனா குடும்பத்தோடு இருக்கணும்ன்ட்டு. அப்போது எனக்கு குழந்தை இருந்துச்சு. சண்டேனா ஐ வாண்ட் டு பி அட் ஹோம், வேலையே இருக்காது. பட் சண்டே நான் வீட்டில் இருக்கணும். ஸோ ஏதாவது ஷூட்டிங் ஏதாவது டப்பிங் வரல அவங்க கரெக்டாக கேட்பாங்க, சாட்டர்டே கேட்பாங்க நாளைக்கு டப்பிங் வச்சுக்கலாமா. நான் சொன்னேன் இல்லை சார் மண்டே வச்சுக்கலாமே அப்படின்னு. இது வரைக்கும் அவங்க எதுவுமே சொன்னதில்லை. அதுக்கப்புறம் படம்லாம் கேட்பாங்க, நீ படம் இதான் கடைசி படம், நீ பண்ணக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இதை பற்றி பேசுனது இப்போ தான் சொல்கிறாங்க ரொம்ப கூலாக, நீ ரொம்ப கூலாக சொல்ல மண்டே வச்சுக்கலான்ட்டு. எனக்கு பக்குன்னு இருக்கும், ஐயோ வேற யாராவது டப்பிங் பண்ணுவேன். நான் சொன்னேன், ஏன்டி எவ்வளோ காசு இருக்கும், ஒரு 7000 ரூபாய் மேக்ஸிமம், ஒரு 10,000 ரூபாய் அப்படி ஏதாவது இருக்குமா. ஆமாம் 7000 ரூபாய், பட் அந்த 7000 ரூபாய் நீ பாட்டுக்கு ரொம்ப கூலாக மண்டே பார்க்கலான்னு சொல்லிவிடுவேன். எனக்கு ஒவ்வொரு தடவை மண்டே வர வரைக்கும் ஐயோ வேறு யாராவது டப் பண்ணியிருப்பாங்களான்ட்டு. ஸோ டப்பிங் வந்து எனக்கு அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. பட் நான் எல்லா டப்பிங் பண்ண மாட்டேன். இந்த பாம்பு படம் சாமி படம்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப அப்போ கூட நான் ரொம்ப தெளிவாக இப்படி தான் பெரிய டைரக்டர்ஸ் இல்லை இந்த மாதிரி அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். ஒரு சங்கர் சார் கூட பண்ணுற போது அவரோட படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போது. பட் காதலன் வந்து நான் டப் பண்ணுற போது இட் வாஸ் ஸோ நைஸ். நிறையா அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது டப்பிங்கில் வந்து அந்த சும்மா டப்பிங் கொடுத்துட்டு இருக்கும்போது பிரபுதேவை வந்து அடித்து நொறுக்கி சொல்லுற அந்த இடத்துல வந்து அவன் குளிரும் போது அந்த வலியும் தெரியணும், குளிரும் அவன் எறும்புலாம் கடிச்சிருக்கு அந்த வலி இருக்கணும் அந்த வாய்ஸில், அந்த இதில் அந்த குளிரும் கொடுங்க. இப்போ நீங்கள் நல்லா கொடுத்துருங்க, பட் அந்த வலி இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ஓகே இப்போ அந்த வலியில் வந்து குளிர்னா எப்படி இருக்கும். ஸோ யூனோ இட் வாஸ் அந்த ஒரு இது. ஸோ ஐ யூஸ் டு அண்ட் அப்புறம் பேசிட்டு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு நடந்துட்டு போகிறாங்க. நினச்சிட்டோம் இன்னைக்காவது ஒரு நாள் இவர் கூட நடிக்கணும்ப்பா, ஐயோ எவ்வளோ ஏன்னோ யூ ஃபீல் தட். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் கூட வேலை செய்ய வாய்ப்பே இல்லை. பட் டப்பிங் என்னால் பண்ண முடிஞ்சது. டெஃபினட்டாக நீங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி இன்னைக்கு சியான் விக்ரம் வித் ராஜபாட்டை அப்படின்னு இன்னும் ஒரு சக்ஸஸ். அண்ட் இப்போ நம்ம கொஞ்சம் ராஜபாட்டைக்குள்ளே போகலாம். ஏன்னா இப்போ உங்க கூட இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க சார். அவங்க யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த புக்ல இருந்து 10 கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். புக்ல இருந்து 10 கேள்வி சொல்லணும். இல்ல புக்ல இருந்து சொல்லுங்க, நான் கரெக்டா சொல்றாங்க யாருன்னு. இதுல இருந்தா ஓகே, இதுல இருந்து நான் சொல்றேன், நான் சொல்லுவேன், நீங்க வந்து யாருன்னு சொல்லணும் சார். கரெக்டா? 6 அடி உயரம் உள்ள டெல்லி குல்ஃபி. ஓ லைலாவா இருக்கு அது குல்ஃபி, அவ 6 அடி கிடையாது. ஒரு நிமிஷம், அனுஷ்கா இப்பதான் நடிச்சேன். அவ டெல்லி கிடையாது. டெல்லி இல்லல. 6 அடியா? ரொம்ப ஓவரா இருக்கவங்க. ராஜபாட்டையில் பட்டைய கிடப்பும் பேரழகி சுசீந்திரன் இருக்க முடியாது. பெண்ணா ஆனா சார்? பேரழகின்னு சொன்னேன் சார். அது கண்டிப்பா தீக்ஷா சேதா தான் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே நீங்க டிக்ஷனரிலாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ராஜபாட்டையோட ஹீரோயின் தீக்ஷா சேத் இங்க வர போறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் எப்பவுமே ஒரு இயக்குனரோட நடிகர். எனக்கு ஐ ஜஸ்ட் லவ் சினிமா. எனக்கு ஒவ்வொரு படமும் என்னோட முதல் படம். ஒவ்வொரு தடவையும் ஒரு கதாபாத்திரம் பண்ணுற போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதில் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக நடிக்கிற போது ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருக்கும். காஃபி வித் சிவா சொல்லுங்க. அப்படி ஒரு ஷோ ஒன்று இருந்திருக்குது. ஸோ சிவகார்த்திகனை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். செம்மையா கலாய்ப்பாரு, டைட்டில் எல்லாரையும் கலாச்சி பயங்கரமா ஓட விடுவாரு. இந்த சைடு திரும்பி பார்த்தா கெஸ்டா யார் வந்திருக்கிறா? சியான் விக்ரம். சொல்லவே தேவையில்ல, அவரும் செம்ம ஜாலி டைப்பு. இவங்க 2 பேரும் சேர்ற ஒரு இடத்துல ராஜபாட்டை படத்தினுடைய ஹீரோயின் குட் லுக்கிங் தீக்ஷா அவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. தமிழ் தெரியாம இவங்க 2 பேர்கிட்டயும் அவங்க பட்ட பாடு இருக்குது. ஐயோ அதை தான் இப்போ பார்க்க போறீங்க. இங்க நம்மளோட சியான் விக்ரம் இருக்காரு. அண்ட் உங்களோட இப்போ அந்த பேரழகி 6 அடி டெல்லி பேஸ்ட் டெல்லி குல்ஃபீஸ். என்ன வேணா சொல்லலாம். அவங்க தான் இப்போ வர போறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ராஜபாட்டையோட கதாநாயகி தீக்ஷா சேத். ஸோ தீக்ஷா, ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஹார்ட்ஃபில்ட் விஷஸ் உங்களுக்கு ராஜபாட்டையோட சக்ஸஸ்க்காக. அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் எப்படி இருக்கு இப்போ இந்த சக்ஸஸ், எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க?
Very nice, very excited. Okay. And just, yeah, it's a very nice feeling. வெரி நைஸ் ஃபீலிங். அண்ட் தீக்ஷா, உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய நர்சரியிலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சென்னையில் படிச்சீங்க இல்லையா? ஸோ அந்த கனெக்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சென்னை இப்போ எப்படி இருக்கு சென்னை? When I left in 99, I never thought I'll come back because we left and went to Nepal. So I never thought I'll come back to Chennai. And then, like when we were young, there was only Woodlands and Metro. There were the only theaters like which people used to go and watch movies. இவங்க பேசுறது நம்ம இவங்க வந்து 40 வருஷம் முன்னாடி பிறந்த மாதிரி. இவங்க வயசு 16. What's your age? When? What's your age now? I don't want to tell you. No, 99ல தானே இங்க இருந்து போனீங்க? Yeah, 99 எல்லா இடமே இந்த சார் சத்தியம் சங்கம் எல்லாமே. Which year did you go from here? 99. பாத்தீங்களா? பிறந்தது 99 போனது 99 இல்லையா? Okay. Okay, but at least there was only one Spencer Plaza. That is there. Yeah, that was there, right? That is there. And என்ன மூவி ஞாபகம் இருக்கு லாஸ்டா பார்த்தது இங்க? I saw Titanic in 97. It came that time. Titanic in 97. Titanic. And then in that Woodlands, I saw that one. Hello, Seduve 2000 வந்துச்சு. Titanic came after Sedu. It came in 97. தெரியல சார். Titanic came in 97. Yeah. பேசிட்டே நான் செக் பண்ணேன். செக் Then when that Avatar came, they said 12 years after Titanic, 12 years after Titanic. In 97. நல்ல மெமரி. Oh, yeah, I was in 97. 97, 98, 99. Between that. Okay. டைட்டானிக் எந்த வருஷம் வந்துச்சு? ஜேம்ஸ் கேமரன் தானே சார்? ஜேம்ஸ் கேமரன். கேட் சொல்லுங்க. நான் ஜேம்ஸ். ஆமா. இல்ல தீக்ஷா என்னது கொட்டணுமா? 99 இல்லையா சார்? Yeah, 97, 98 it came. Then 98 I saw that Kuch Kuch Hota Hai also. Okay, after that அதுக்கப்புறம் நீங்கலாம் கொஞ்சம் அப்படியே வளர்ந்த பிறகு நீங்க வந்து ஒரு ஹாட் கேர்ள் ஆன பிறகு உங்களுடைய டீனேஜ்லாம் அப்படி கிராஸ் பண்ண பிறகு நீங்க கடந்து she is not cross teenage, she's still teenage, she's 19. டீனேஜ் அதான் டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து ஃபெமினா மிஸ் சவுத் இந்தியாவா? ஃபெமினா மிஸ் இந்தியா. ஆமாப்பா 12 வயசுலயே வந்து ஆல்ரெடி. what was your height when you were 12, man? Not 12, when I was in class 4. I was 9 years old. 5'4" was my height. நல்ல வேளை உட்கார்ந்துட்டு. ஆம்பளை மட்டும் தான் சாப்பிடுவீங்க. No, my this family is tall. When I was in class 5, 5'5". From Amitabh Bachchan family? No, from Seth family. Seth family, okay. In class 6 I was 5'6", and then directly in class 8 I became 5'8", and then 5'9". Class 8 la 5'8". Okay. It was that way. 4, 5, 6, 8 was 5'4", 5'5", 5'6", 5'8". Like all that also height went. Class and height was just going. Moola வளர்ந்துச்சு அந்த டைம். In. Moola also grew that time. Moola. Like you were tall that time only, no? Yeah. இப்போ என்ன height? Now 5'9.5". 5'9.5". Okay. ஃபெமினா மிஸ் இந்தியால வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சா? Like I liked acting when I was in school also, but I never thought I'll take it like a career. I never thought. School itself, you heroine acting? Not heroine. I was all girls school. The hero. Hero. Yeah, that tall. Yeah, because of my height, I would be husband, brother, something. But always guys. Military man. Yeah, never. Once I was a military man also. They made like a mustache and all. Only gave me one dialogue. I had to come and say "Ha sab" and then walk out of the place. அதான் ஹீரோவா? Yeah, not hero. I was a character artist. ஓ, அப்படியே பயங்கரமா ரிவர்ஸ்ல போயிடுச்சே. நான் இங்க ஃபெமினா மிஸ் இந்தியால இருந்து நீங்க யூகேஜிக்கு போயிட்டீங்க. ஹாஸ்பிடல் அம்மா டெலிவரி சேர்க்குற வரைக்கும் நம்ம போயிட போறோம். அதுக்கு முன்னாடி இப்படி வந்துடலாம். Little ahead of that. ஓகே. இந்த ராஜபாட்டை நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன்? மேஜர் ரீசன் என்ன? ஒன் மெயின் ரீசன். சுசீந்திரன் ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் அண்ட் சம்ம ஸ்கிரிப்ட் அண்ட் நைஸ் ப்ரொடியூசர்ஸ். சியான் விக்ரம். All no. All no. As in எனக்கு வேற ஆப்ஷன்னா தோணலைங்க. ஆல் நோ. ஆல் எஸ். You can't say like that. He's saying one. So say Susin. No, Vikram Susindran. விக்ரம் சுசீந்திரன். புதுசா இருக்கு எந்த பேர்? ஓகே, அதுதான் மேஜர் ரீசன் இல்லையா? ஃபைன். அண்ட் இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்கீங்க, அண்ட் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்கு. ராஜபாட்டையோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்படி கெத்தா உட்காந்துருக்காங்க. ஒரு ரொம்ப அழகான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவி கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நிறைய பேசணும். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்கள்கிட்ட வந்து இப்போ நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன் சார். ஓகே? No, first you. அரே First you. இது வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்டா? அந்த இங்கிலீஷ் வார்த்தை தான் டக்குன்னு மறந்து போச்சு. ரேபிட் ஃபயர். எஸ்ன்றீங்க. ஹாப்பியா? Yeah.
லேடிஸ் ஃபர்ஸ்ட் No, you first. சரி நான் ஃபர்ஸ்ட் ஓகே சூப்பர். அண்ட் ரேபிட் ஃபயர் வந்து சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான். இதுல வந்து அப்படியே கரெக்டா இருக்கணும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும் ஆன்சர். அதுவும் சரி இதுவும் சரியா கேட்கக்கூடாது, எப்பவுமே அப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க வந்து இந்த மணி சார், சங்கர் சார், பாலா சார் படம் வந்துச்சுன்னா யார் படம் ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி நான் கேட்பேனா சார்? கேட்கவே மாட்டேன் சார். எப்பவுமே இந்த மாதிரி சொன்னா நான் அந்த கேள்வி கொடுத்துறேன். அந்த மாதிரி கொஸ்டினே கிடையாது சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் எல்லாம் தங்களுக்குன்னு ஒரு தனி இடம் வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு தனி அடுத்த அடையாளம் இல்லை அடுத்த அவதாரம்னு ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று டைரக்டர் ஆவாங்க இல்லை ப்ரொடியூசர் ஆவாங்க. அண்ட் அந்த மாதிரி விக்ரம் சாரை ஒரு டைரக்டராவோ இல்லை ப்ரொடியூசராவோ பார்க்க முடியுமா? ஏன் டைரக்டரை பார்க்க முடியும்? டைரக்டராக பார்க்க முடியும். எப்போ? இப்போ இல்லை, கொஞ்ச நாள் பிறகு. கொஞ்ச நாள் நிறைய படங்கள் பண்ணதுக்கப்புறம். ஓகே, உங்களுக்குள்ள அந்த டைரக்டர் ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியல, பட் கண்டிப்பா எழுப்பி கொண்டு வர ட்ரை பண்றேன். ஓகே சூப்பர் சார். அண்ட் அடுத்த क्वेश्चन, நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சங்கர் சார், மணி சார் அண்ட் பாலா சார் இவங்க வந்து படத்துல நடிக்க கேட்டா யாரை ஃபர்ஸ்ட், யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க? அந்த क्वेश्चனே கிடையாது சார். ஓகே. தரணி சார், விஜய் சார், இவங்க ரெண்டு பேர் கேட்டாங்கன்னா யாருக்கு உங்க கால் ஷீட் ஃபர்ஸ்ட்? விஜய். ஏன்னா விஜய் இப்போ உடனே கொடுத்துருக்கேன் கால் ஷீட். அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, சாரி. அது வந்து இயற்கையாவே அமைஞ்சிருச்சு. ஓகே சூப்பர். நான் ரொம்ப டஃப்பா கேட்குறோன்னு நினைச்சு கேட்டா அது நேச்சுரலாவே முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन சார். இப்போ இருக்கிற டாப் ஹீரோஸ் கூட ஃபுல் ஃப்ளெஜ்ட் வில்லன் ரோல் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. அவங்களோட ஒரு ரூபாய் சம்பளம் ஜாஸ்தியாக கொடுத்தா. ₹1 நிறைய வெரைட்டி இருக்கு சார். ₹1 ₹1 போதும். ₹1 அவங்க அப்படி கிடையாது. கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவீங்க? கண்டிப்பா. பிதாமகன்ல வந்து வசனமே இல்லாம ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா நான் வந்து வில்லனா பண்ணதே கிடையாது. சூப்பர் சார், थैंक यू. அது பெரிய ஹீரோட இல்லங்க, ஈவன் சின்ன ஹீரோ நியூ ஃபேஸ் கூட நோ ப்ராப்ளம். சூப்பர் சார், அழகான விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாரும் கேட்டுங்க. அவர் தயாரா நியூ ஃபேஸ்னா நியூ ஃபேஸோட ₹1 ஜாஸ்தி கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. உலகத்துல நீங்க மீட் பண்ண ரொம்ப ஆசைப்படுற 3 பேர்? ஒருத்தங்க இறந்துட்டாங்க, மதர் தெரீசா. I really like to, I wanted to meet her. ஜானி டெப். சூப்பர். ரெண்டாவது. அண்ட் மூணாவது வந்து எங்கள் அம்மா வந்து நான் போய் மீட் பண்ணேன், ரொம்ப நாள் வச்சு பார்த்து. நான் இப்போ போய் கண்டிப்பாக இன்னொரு ஃபியூ ஹவர்ஸில் இல்லை நாளைக்கு நாளைக்கு மீட் பண்ணி. இப்போ அடுத்த क्वेश्चन சார். இப்போ உங்களை அஜித்கோ இல்லை பிரபுதேவாக்கோ டப்பிங் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணால் என்ன சொல்லுவீங்க? அவங்களோட ₹1 ஜாஸ்தி கொடுத்தா நான் வந்து பண்ணுறேன். சும்மா சொல்கிறேன். என்ன சார் ₹1 காயின் ஃபோன் மாதிரி? கண்டிப்பாக இப்போ பண்ண முடியாது. ஏன்னா அஜித் குரல் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்னோட குரல் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது மேட்சே ஆகாது. பிரபுதேவா வந்து இப்போ டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக நோ, ஐ டோன்ட் மைண்ட். இதுவும் வந்து டஃப்பான क्वेश्चन இல்லையா? அடுத்த 2 எப்படி அவருக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் கேட்கலாம் நம்ம தைரியமா. உங்களுக்கு சூப்பர் ஆஃபர்ஸ் வரும்பொழுது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது பாலிவுட் ஆர் கோலிவுட்? எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. எனக்கு ஹிந்தி தெரியாத பட்சத்தில் எனக்கு தமிழ் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் இப்போ தமிழ்லேயே தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரே ஒரு படம் மட்டும் நான் ஹிந்தியில் பண்ண போகிறேன். பிஜாய் நம்பியார் ஷேத்தான் ஒரு படம் பண்ணார். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், ப்ளஸ் ரத்னவேல் கேமராவாக பண்ணுறாரு. ஸோ ஐ எம் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ நான் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். இல்லைனா அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டம். அங்கே போய் உட்காந்துட்டு இதை எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாம். அந்த பொண்ணுங்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. நம்மளால பண்ண முடியாது, நம்மளோட மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகே, நம்மளோட ஃபேன்ஸ். எனக்கு தமிழ் தான் என்றைக்குமே. இப்போ இந்த படம் கூட சும்மா ஜாலியாக ஒன்று பண்ணிட்டு வரலாம் தான் போகிறேன். ஓகே சூப்பர், தேங்க்யூ சார். அண்ட் ஃபைனலி இது வந்து கொஸ்டின்றத விட எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒரு விஷயம், உங்களுடைய மோட்டோ? முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும். அண்ட் அது டெஃபினட்டாக நீங்கள் அதை நிரூபிச்சிட்டும் இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு முயற்சிகளும் கடுமையாக இருக்கிற பட்சத்தில் அது எல்லாருக்குமே அது திருவினையாக்கும் அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் அகேன் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க விக்ரம் சார். அண்ட் முடிஞ்சது இது ரேபிட் ஃபயர்னால உங்களுக்கு ஒரு சப்ப கொஸ்டின், ரேபிட் வாட்டர் மாதிரி உங்களுக்கு சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ஆவலா காத்து கொண்டு இருக்கிறது அம்மையாரோட பதில்கள். உங்களுக்கான கொஸ்டின், டாலிவுட்க்கும் காலிவுட்க்கும் 5 டிஃபரன்சஸ். லாங்குவேஜ். ஒன்று முன்னாடியே தெரிஞ்ச ஆன்சர், அதனால கான்ஃபிடென்ட்டாக லாங்குவேஜ், heroes and language. Hello, language எத்தனை வாட்டி வரும்? language different place of shooting. சார் இந்த பொண்ணு கலாய்க்குமா நிறையா இல்லையா? You are not there, that's the main difference. சார் இதுக்கு மேலே கொஸ்டின்லாம் வேணாம் சார், நான் இப்போயே கிஃப்ட்லாம் கொடுத்துட்றேன் சார். சூப்பர். ஓகே, அவுட் அண்ட் அவுட் ஒரு கிளாமர் ரோல் கொடுத்தா பண்ணுவீங்களா? No problem. அது வந்து ஒரு இமோஷனோட சொல்லு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லு. நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லு. நோ ப்ராப்ளம் அப்படி யாராவது சொல்லுவாங்க. ஸ்மைலோட சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க, திருப்பி கேள்வி கேளுங்க ப்ளீஸ். அவுட் அண்ட் அவுட் கிளாமர் ரோல் கொடுத்தா பண்ணுவீங்களா? ஓகே. We care Shika Kai paste. Once. அதானே?
ரொம்ப பேசிட்டு அப்புறம் வாசன் ஐகாருக்கு போனோம். ஆமா அது வேற இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு. இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான். எப்படி ஹேண்டில் பண்ணி பண்ணலாம் சார்? நீங்கள் ஹெல்ப்பே பண்ணக்கூடாது சார். ஓகே, ஹூ இஸ் கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித், அல்லு அர்ஜுன் ஆர் சிம்பு? ஹலோ, மியூசிக் நாங்கள் போட்டுக்கிறோம், பதில் நீங்கள் சொல்லுங்கம்மா. போயிட்டு வேணா நாளைக்கு வரட்டா நாங்களாம்? You can't judge. It'll be unfair if you ask me. That you can't. That's why he's asking you questions. The questions itself is unfair. That's the idea. Simbu. Simbu. Okay, fine. Next question. இல்ல குழப்பறதுலயே குறியா இருக்குமே. ஓகே, ஒரு 2 years or 3 years கிட்க்கு வந்து அம்மாவை ஆக்ட் பண்ண சொன்னா ஆக்ட் பண்ணுவீங்களா? At this stage, no. Why? Because I can't pull it off. இப்போ என்ன பண்ணுவ? எப்படி நடிக்கணும் அதுக்குலாம்? After 5 years. அப்போ நடிப்பு வந்துருமா? I'll have that maturity also. அப்ப அந்த குழந்தை 5 years கழிச்சுனா 8 வயசு ஆயிடுமே. அது என்ன பண்றது அப்ப? அப்போ ஓகேவா? அந்த குழந்தை வந்து 8 வயசு இருக்கும், பரவாயில்லையா? I feel that personally right now I'll not be able to do justice. ஸோ இப்போ 2 பேருமே சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த கிஃப்ட் வச்சர் யாருக்கு கொடுக்குறது? மிரட்டுறீங்க? ஹலோ, மிரட்டாதீங்க, நான் பயந்துருவேன். அப்புறம் நான் யாருக்கு தரணும்? 4th classல 5. I'll flip my hair once again. Do it for him. Do it and then take it. அப்புறம் ஷும் சார், ஐயோ, நான் வந்து ரெண்டுமே அவங்களுக்கே கொடுத்துட போறீங்க. ஆளுக்கு ஒரு வவுச்சர் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அவங்க அப்படி பண்ணி அப்படி பார்க்கும்போது ரெண்டையுமே அவங்களுக்கு கொடுத்துடலான்னு தோணுது. இதுதான் நான் வந்து நேர்மை, நியாயம், நம்பிக்கை அப்படின்னு இருக்கிறதுனால 2 பேருமே அழகாக ஆன்சர் பண்ணதுக்காக அண்ட் இந்த நியூ இயரை ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்குனதுக்காக எங்களுடைய தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன்பா மாப்பிள்ள என்ன தங்கத்துல தகத்தகன் மின்றாரு அப்படின்னா துபாயில இருந்து வந்திருக்காராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லா ஸ்டாரும் கிளம்பி துபாய்க்கு ஒரு தடவை போனாங்க. ஸ்டார் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு. எதுக்காகன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியை துபாயில லான்ச் பண்றதுக்காக தான் இந்த பெரிய ஈவென்ட் நடந்தது. லான்ச் பண்ணது யாரு? நம்ம சியான் விக்ரம். சும்மா என்ட்ரி மட்டும் பாருங்க, 4-3-44 கலர்ல வேற லெவல்ல இருக்கும். மத்திய கிழக்கு நாடுகளில் நம்முடைய மிடில் ஈஸ்ட்ல தன்னுடைய அபிஷியல் லான்ச் அதிகாரப்பூர்வமான ஒளிபரப்பை விஜய் டிவி துவக்குகிறது. தொடங்கி வைக்க வரப்போகிறவர் நிஜ வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிய ஹீரோ. சினிமாவில் மட்டுமல்ல, பாத் பிரேக்கிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். தடைகளை உடைத்து தனக்கென ஒரு இடத்தை பிடித்த மிகச்சிறந்த நடிகர். இன்னோவேஷன் இஸ் அ ப்ராசஸ் என்ற இலக்கணத்திற்கு சொந்தக்காரர். புதுமையாக ஏதாவது செய்து கொண்டிருப்பது இவருடைய வழக்கமான வாடிக்கையான ஒரு விஷயம். கமிட்மெண்ட் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் தொடர்ந்து தன்னுடைய பதிவை முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனிதர். அதே மாதிரி வாழ்க்கையில் ஜெயிச்ச பிறகு எல்லாரும் போராட்ட குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. ஆனால் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கொண்டு புதிதாக செய்து கொண்டே போராடி கொண்டே இருக்கக்கூடிய மனிதர். அப்படிப்பட்ட ஒருவர் தான் நம்முடைய விஜய் டிவியினுடைய மிடில் ஈஸ்ட் லான்ச்சை பண்ண போறார். அவர் தெய்வ திருமகன் சியான் விக்ரம். எங்க இருக்காருன்னே தெரியல, நானும் உங்களை மாதிரியே தேடுறேன். எல்லாரும் சத்தம் போட்டு கூப்பிடுங்க, வருவார்.
உங்க சியான். அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் நடுவுல தான் பெரிய கேப் விடுவாரு. எப்படா அடுத்த படம் ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணுவோம்னா இப்போ அவருடைய என்ட்ரிக்கும் எல்லாரையும் அப்படியே பரிதவிக்க வச்சு காக்க வச்சிட்டீங்க சியான். What a wonderful start and you look so handsome as ever. Thanks. And you danced really well today. Thank Super. you. Hi Dubai, எப்படி இருக்கீங்க? Wow. Vijay TV always does in style, okay? இது மறுபடியும் என்ன ஸ்டைலா பண்ணி என்ன வந்து ஒரு மாதிரி கலக்கிட்டாங்க. I think I was more impressed with Vijay TV than anything else. Thanks Vijay TV. Thank you so much. ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்க இங்க வந்தது. மிடில் ஈஸ்ட்ல உங்களுடைய விஜய் டிவி லான்ச் ஜியான் விக்ரம். இங்கே அஃபிஷியலான ஒரு லான்ச்சுங்கிறத ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான தருணமாக நாங்கள் பார்க்குறோம் எப்போதுமே. பிகாஸ் இவங்க எல்லா நேரங்களும் தமிழுக்காக மட்டும் இல்லாமல் விஜய் டிவிக்காகவும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. விஜய் டிவியுடைய பர்சனாலிட்டி ஸ்டார்ஸ் யார் வந்தாலும் இங்கே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இதை தொடங்கி வச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அவங்கள போலவே. ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரும் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் டிவி வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டிவி. வி ஃபார் வித்தியாசம் ஐ திங்க். பட் இந்தியாவிலேயே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவி சேனல். நான் செஞ்ச நிறையா ப்ரோக்ராம்ஸ் பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப என்ஜாய் பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே விஜய் டிவி சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். என்றைக்குமே வந்து என்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சும்மா சரி நீங்களே பேசுங்க சார், கேள்வி நீங்கள் என்ன கேள்வி சார் நீங்கள் ஏதோ பதில் நீங்களே இப்போ சொல்லிக்க நீங்களே கேள்விக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் விஜய் டிவி வந்த உடனே சரி இன்டர்வியூ வேண்டாம், கான்செப்ட் எப்படி நீங்கள் ஒரு பைக்கில் ஏறி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க மகாபலிபுரத்துக்கு, பின்னாடி வருவாங்க நீங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட், இல்லைன்னா மொரிஷியஸில் போய் ஏதாவது புதுசாக பண்ணலாம். எவ்ரி திங் தட் ஐ டிட் விஜய் டிவியோட பண்ணும்போது ரொம்ப புதுமையாக. இது வந்து ஏதோ நான் சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வந்திருக்கேன் நான் ஏதோ சொல்லணுன்றதுக்காக கிடையாது. தே ஆர் ரியலி ஸ்பெக்டாகுலர். ஐ திங்க் துபாய் நீங்கள் ரொம்ப லக்கி தட் விஜய் டிவி இஸ் கெட்டிங் லான்ச் ஹியர். ஐ திங்க் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் சேனல் டு ஹேவ் இன் துபாய். உங்களுக்கு இப்போ ஏற்கனவே நிறைய சேனல்ஸ் இருக்கும் ரேடியோ ஸ்டேஷனுக்கு. பட் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிய போகுது. விஜய் டிவியோட ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்போவுமே ஒரு புது ப்ரோக்ராமாக இருக்கும். அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்வேஸ் அ ட்ரெண்ட் செட்டர். விஜய் டிவி பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் மற்ற சேனல்ஸ் ஆல்வேஸ் வில் ட்ரை டு எமுலேட் இன் சம் வே. தே ஆர் ஸோ குட். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் யூ. All of you all, you're going to have a wonderful channel, your own personal Vijay TV in Dubai. And I'd like to thank Vijay TV and all of you all. என்னை வந்து இங்கே கூப்பிட்டு என்னை கௌரவப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி. And இதே ஈவெண்ட் லண்டன்லயும் நடந்தது, விஜய் ஸ்டார் நைட்ஸ் இன் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சியான் விக்ரம் ஆடியன்ஸ் கேட்ட கேள்விக்கு சலிக்காம பதில் சொல்ல, பாட்டு பாட, டான்ஸ் ஆட செம்மையா என்ஜாய் பண்ணாரு. அதையும் இப்போ பார்க்க போறோம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத சியானே என்று போற்று புகழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத விக்ரம் நீ என்று போற்று புகழ வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு பாட்டு எங்களுக்காக இந்த மேடை. I just sing 2 lines. எனக்கு வந்து சமீபமாக ஒரு பாட்டு வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் என்னோட ஃபோன் காலர் டியூனும் அதான். and I like it a lot. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன அவசரம் அடிப்பெண்ணே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன அவசரம் அடிப்பெண்ணே. அதுக்கப்புறம் பேசக்கூட கொஞ்சம் இன்னும் பேசக்கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சம் மழ போல நீ வந்தா கொட போல நான் இருப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால்தான் என்ன
ஏன் அவசரம் என்ன அவசரம் அடி பெண்ணே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்டா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் அடி பெண்ணே. தேங்க்யூ. சாரி தீதி, சாரி. என்னடா எக்ஸ்பிரஷன், ஃபேண்டாஸ்டிக் சார். சார் ஐ வாண்ட் டு சே மனோஜ் சார் வந்து எவ்ரிபடி நோஸ் him as a singer. ஆனால் அவர் வந்து இஸ் a wonderful artist also. அதே மாதிரி அவர் வந்து as a host நிறைய ப்ரோக்ராமில் பார்த்துருக்கேன். ரொம்ப சில ஹோஸ்ட் இல்லை சில ஜட்ஜஸாக இருக்கும்போது கொஞ்சம் கம்பேஷன் கொஞ்சம் குறையும், சில டைம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்பாங்க. பட் the way he does his shows அந்த சிங்கர்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு சொல்கிற சில விதங்கள் லைக் whenever I see your shows a lot. Hats off to you. Thank you, sir. Thank you. Thanks a lot. இப்போ ஓடி போயிடலாம். Thank you, sir. ரொம்ப thanks. Thank you, and sir. Thank you. Congrats once again for the Thank you, work. sir. Thank you. All of you. I think all of you are one. Thank you very much for the song. Excellent. அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. தேங்க்யூ. சியான் மேலே இருக்கப்போ 1 or 2 questions யாராவது அவருடைய ஃபேன்ஸ். Hi. How are you? I'm good. You? I'm good. Yeah. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்டா, ever since I was born நான் உங்களை I've been watching you on screen and உங்களோட அழகு அப்படியே இருக்கு. Thank you. See இதுக்கு தான் ஃபோன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். I mean மைக் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். Thanks. Yeah, எப்படி நீங்க அதை மெயின்டைன் பண்றீங்க? உங்களோட பியூட்டியா, உங்களோட ஃபிட்னஸ்? அது வந்து actually it's just healthy living. I don't smoke, I don't drink. And yeah, and நம்ப மாட்டீங்களா, சாரி நிஜமாவே ரொம்ப சிகரெட் பிடிப்பேன். இப்போ நான் குறைச்சிட்டேன். பட் மெயின் திங் வந்து ஐ திங்க் டயட் அண்ட் எக்ஸசைஸ் இஸ் வெரி குட். அண்ட் ஐ திங்க் யூ ஒன்லி as young as you think you are. மனசில் வந்து யூ ஆல்வேஸ் ஹாப்பினா டெஃபினட்டா. கரெக்டா இல்லையா? Hi. Hi. I'm so excited, but yeah. Me too. Please எனக்காண்டி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட முடியுமா? டெஃபினட்டாக ஸ்க்ரீனில் ஆடுறேன். எனக்கு வந்து ஐ ஸ்வேர் இட், நான் வீட்டில் கட்பூரத்தில் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன் நான் ஸ்டேஜில் ஆட மாட்டேன்ட்டு. How do you look so good? Makeup and sometimes computer graphics. விக்ரம் சார். எஸ் சார். நீங்க ஸ்கிரீன்லயே நடிச்சு பார்த்துருக்கிறோம், ஒரு ரியலா நடிச்சு காட்டுவீங்க. 5 பைசா திருநா தப்பா, 5 கோடி பேர் 5 பைசா திருநா தப்பா, அப்புறம் டயலாக் மறந்தா தப்பா. சியான் விக்ரம் கேட்டிருக்காரு உங்களை ஆட சொல்லி. ஒரு பாட்டுக்கு ஆடலனா எப்படி? ஆடலமா நீ இங்க டான்ஸா ஆடி பாடுவா. பசியில அந்த பிள்ளை காது கேட்கல, நான் 2 லைன் பாடிடுறேங்க. இல்ல இல்ல நீங்க வீட்டுக்கு வாசப்படி வேணும், கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். சாரி முடிஞ்சு டான்ஸா? டான்ஸ் வேணுமா? ஐயோ டான்ஸ் அங்க பாட்டு இல்ல, பாட்டு. சாரி கோபி செமே கலர் சட்டை உனக்கு யாரு மொட்டை, ஊதா கலர் சட்டை இங்க யாரு மொட்டை, ஊதா ஹலோ சிங் என்னோட இங்க கதையை மாத்திட்டாரு. இடுப்பா அது. Guys, give him a hand. Yeah, what a wonderful dancer and singer. அது ஒரு ஹிப் மூவ்மெண்ட் பண்ணார் பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் டிவியோட இது. அவங்க டேலண்ட்ஸ் டிஸ்கவர் பண்றாங்க, ஸ்டேஜ்லயே டிஸ்கவர் பண்ணுவாங்க சில டைம். பண்ணிக்கிட்டே இருப்போம், கதற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால இப்ப கதறி நாம இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். Thank you very much. Sir, before we... Thank you for being... I'm sorry. Before that, I have something to tell. ஒவ்வொரு ஆக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு படத்தில் நடிக்கிறதுக்காக ரொம்ப பயங்கரமாக யோசிப்பாங்க, நடிப்பாங்க. பட் நான் வந்து கெனி சார் ஒவ்வொரு படம் பண்ணும்போது, ஸ்பெஷலி ஐ பண்ணும்போது எனக்கு எப்போவுமே தோணும் அவர் நடிக்கல ஒரு தவம் மாதிரி இந்த படம் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு உங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டீங்க. நாங்கள் எல்லாரும் இதை தேட்டரில் போய் பார்த்தேன். இது ஒரு பெரிய ஹிட் ஆக்கி தான் அடுத்த தடவை உங்களை நான் பார்க்க போகிறேன். கெனி சார், we love you so much and you've been such an inspiration. உங்களுக்கு தெரியாது
தெரியாது எவ்வளவு பெரிய ஹானர் இது எனக்கு இந்த மேடையில என் கெனி சரோட நின்னு பேசுறது. Every single time it's a pleasure for me. Thank you so much and I love you. I love you. Thank you. So nice. All the best, Vikram. Thank you. Excellent. Again, Chianuke. Oh! Thank you. I love you, London. I love you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாண்டவம் படத்தோட சக்சஸை கொண்டாடுறதுக்காக வெற்றி தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடந்தது. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணது யாரு? நம்ம டிடி. அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸ்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பொதுவாக டிடி சிரிப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சிரிச்ச முகமாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் டிடி கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? சியான் விக்ரம் சிரிச்சுக்கிட்டே இருக்க, டிடி கோவப்பட, அதுதான் இப்ப பார்க்க போறீங்க. ரொம்ப நேரமா பாவம் என்னுடைய ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட வந்து அவங்க ஏதோ ஒரு பர்சனல் கொண்டக்க மண்டக்க கேள்விகள் தான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா பதில் சொல்ல, இல்லைன்னா நீங்க வந்துட்டு அவங்க உங்ககிட்ட அன்பா ஒரு சின்ன கட்டளை போடுவாங்க, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைப்பாங்க, அதை நீங்க செய்யணும். அது வந்து அவங்களுடைய சொந்த. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே, செகண்ட் பார்ட் யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிக்கிறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எங்களால பார்ட் செய்ய முடியலன்னா எங்களோட இனிமையான அழகான கீதி செய்வாங்க. அவங்க எல்லாரும் கை தட்டிட்டாங்கன்னா ஓகேன்னு அர்த்தம். யா நெக்ஸ்ட். அதான் நான் செய்வேனோ இல்ல, நீங்க நல்லா செய்வீங்க. ரொம்ப நன்றி எங்க அண்ணன் சொன்ன மாதிரி. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் கேள்வி யார் கிட்ட கேட்க போறீங்க? அனுஷ்கா கிட்ட. அனுஷ்கா கிட்ட கேட்க போறாங்க, கேளுங்க. ஹாய் அனுஷ்கா, உங்களோட ட்ரீம் ரோல் என்ன? ட்ரீம் ரோல்னு இல்லை, பிகாஸ் எப்போ எனக்கு இப்போ அருந்ததி இல்லைனா வானம், தெய்வ திருமகள், தாண்டவம் அப்படி ரோல்ஸ் பண்ணுவேன்னு எப்போ யோசிக்கல. ஸோ ப்ளீஸ் அவங்க எந்த ரோல் பண்ணாலும் உன் ட்ரீம்ல வந்துகிட்டே இருப்பாங்க. அதான் அவங்களோட ட்ரீம் ரோல். அதான் அவங்களோட ரோல். அதான் அவங்களோட ரோல். ஓகே, அடுத்த கேள்வி. Thank you. கலக்கமா நீ பதில் இவங்க சொல்றாங்களா நீ சொல்றியா? இல்ல, அவங்க தடுமாறும் போது நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க நல்லா சொன்னாங்க. வணக்கம் சியான். ஹேய் ஹாய். பொதுவாக எல்லா ஹீரோஸும் கெட்டப் சேஞ்ச்னா ஏதாவது படத்துக்கு படம் ஏதாவது ஒரு படம் உடம்பு ஏற்றுவாங்க, இறக்குவாங்க, சிக்ஸ் பேக் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஒவ்வொரு படத்துக்கும் மாறுறீங்க? அது கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் வேறு மாதிரி இருக்கீங்க, ஷூட் அப்போ வேறு மாதிரி இருக்கீங்க, ஆடியோ லான்ச்சில் டோட்டலாக வேறு மாதிரியே வந்துடுறீங்க. இது கைத்தட்டல் வந்து உங்க கேள்விக்கு டெய்லி எப்படி மாறுறீங்க? இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, அது எப்படி? நான் சினிமா வந்து பயங்கரமாக நேசிக்கிறோம். நான் சின்ன வயசில் 3ஆம் கிளாஸில் வந்து ஒரு சின்ன மேடையில் ஏடி ஒரு அப்போ ஒன்றுமே பண்ணல, ஒரு நீக்ரோ கேர்ளாக நடித்தேன். ஆனால் எல்லாருமே பாடினாங்க, நான் சும்மா பேன் நின்று அவ்வளோதான். நான் அந்த பேன் நிற்கும் போது கூட இல்லை, என்னமா ஒரு ஃபீலிங், இந்த நடிக்கிறது ஒரு ஃபீலிங் அப்போ தோணுச்சு 3ஆம் கிளாஸில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க ஆரம்பிச்சு எனக்கு வந்து அந்த ஸ்டேஜ் பத்தில் சினிமான்ற ஒரு இதுக்குள்ளே வந்தேன். சினிமாவை நான் வந்து அவ்வளோ நேசிக்கிறேன். எனக்கு வந்து ஐம் கிரேசி அபவுட் சினிமா. எனக்கு வந்து எப்போவுமே ஐ லைக் டு பி பர்ஃபெக்ட் இன் எனி திங். லைக் ஒரு தந்தையாக இருக்கட்டும், இல்லைனா எங்கள் அப்பா சொன்ன ஒரே இது, அவர் சொன்னார், நீ வந்து குப்பை கூட்டுறனா இருந்தால் கூட உலகத்திலேயே மிக சிறந்த குப்பை கூட்டுறனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சும்மா ஒரு இதுக்காக சொன்னால் என்னன்னு தெரியல, பட் அது என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. வாட் எவர் ஐ டூ ஐ ஃபீல் நல்லா பண்ணணும், ஐ லைக் டூயிங் இட். பட் இது வந்து ஒரு சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு படத்துக்கும் நான் மாறுறது வந்து நிறைய பேர் சார் நீங்கள் என்ன சார் மாறிடுவீங்க ஏற்றுவீங்க, எனக்கு அது கிடையாது. ஸ்வீட்டி நோஸ் என் கூட லைக் எக்ஸசைஸ், டயட், தூங்குற பேட்டர்ன் எல்லாமே மாற்றுவேன் நான். ஓகே, அடுத்து நான் வந்து ஸ்வீட்டி கிட்ட கேட்க போறேன். ஸ்வீட்டி கிட்டயா? யார் அந்த ஸ்வீட்டி? உங்க பக்கத்துல இருக்காங்க. You are a Sweetie fan, no? Yeah. Like everybody else. சார், என்ன கேள்வி? அவங்கள வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். யோ, இதெல்லாம் கல்யாணம் எங்களுக்கும் இருக்குல்ல. சரி சொல்லுங்க. ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, எப்படி இருக்கணும், உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் சொன்னேன் வந்து அவர் ஆட சொல்லுங்க பாட சொல்லுங்க தானே. அவர் நல்லா ஆடிட்டாரு பாடிட்டாருன்னு மாட்டி அவர் அதோட அவர்ல ஐயோ அதெல்லாம் வராது. ஏங்க சும்மா என்ன ஸ்வீட்டினா சும்மா ப்ரொபோஸ் பண்ணிடலாம்னா, ஒரு ஆட சொல்லி டான்ஸ் பண்ண கூட நீங்க உங்களுக்கு குரங்கா இருந்தா கூட நீங்க வந்து பண்ணணும். அப்படி இம்ப்ரெஸ் பண்ணு. நீங்க வந்து ஐயோன்றீங்க, அப்ப என்ன லவ் இது? நாட் குவாலிட்டி. he said he wants to get married to you. அனுஷ்கா சொல்லுங்க முத்துவேல், நீங்க சொல்லுங்க என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும்னு என்ன ஒரு என்ன குவாலிட்டிஸ் ஒரு பையன் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க, இவரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படினா? ஸ்மால் கிட். வயசு என்ன உங்களுக்கு? 17. நிஜமா 17ஆ? நிஜமா 17ஆ? சத்தியமா இப்போதான் காலேஜ் போயிருக்கேன். ஏய் நல்ல கேள்வி, 17 வயசுல. 17. நீ வந்து என்ன பண்ணலாம்னு அவங்க சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சன், நான் தான் அவங்க மேனேஜர். இன்னைக்கு அவங்க பொண்ணு பிறந்த பிறகு இதே கேள்வி நீ அவகிட்ட கேளு. சரி, நீ 17 இயர்ஸ் எப்படிப்பா? நான் ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லலாம். அப்புறம் ஹைட் என்ன? அனுஷ்கா அதான் எந்திரச்சி நில்லு ஒரு நிமிஷம். எந்திரச்சி நில்லு.
ஹைட்லாம் ஓகே நல்லா தான் இருக்கு பைசெப்ஸ் காட்டு பைசெப்ஸ் ஓகே குரலும் நல்லா பாடு ஒரு லைன் பாடு பார்க்கலாம் ஏதாவது ஒரு எனக்கு பாட தெரியாது ஐயோ அம்மா எங்களுக்கெல்லாம் ஓட தெரியாது அதனால பாடாத அப்படியே உட்கார்ந்துரு That's so cute. நைஸ் எல்லா டெஸ்டும் பாஸ் பண்ற மாதிரி அந்த வயசு ஃபேக்டர் தான் கொஞ்சம் இப்போ நீங்க ஆர்மில சேர்ந்தாலும் சரி ஆஃபீஸ்க்கு போனாலும் காலேஜுக்கு போனா ஒரு வயசுன்னு ஒன்று தேவை டிரைவிங் லைசன்ஸ் கூட வயசு வேணும் கல்யாண லைசன்ஸ்க்கு கண்டிப்பா வயசு வேணும் Thank you. ஏன்னா நல்ல கேள்விப்பா Thank you. ஹேட்ஸ் ஆஃப் டு இது கேட்கறதுக்கு ஒரு தில் வேணுமா உனக்கு இருக்கு ஹாய் அனுஷ்கா விஜய் விக்ரம் இவங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு விக்ரம் தான் ஏன்னா விஜய் டைரக்டர் இல்ல ஆக்டர் விஜய் அவரும் போதல் கொடுத்துட்டாரு மைக்க கன்வின்ஸ் ஆயிட்டாரு ஆக்டர் விஜய்னு சொன்னேன் நானு திருப்பி மனசு மாறி மைக் கொடுத்ததுதான் எப்பவுமே வந்து ஐ நீட் ஆன்சர் இல்லனா பனிஷ்மென்ட் இருக்கு For today's show only Vikram. You don't have to ask that அது question. கேட்கவே வேண்டாம் அண்டர்ஸ்டுட் அப்படியே கேட்கவே வேண்டாமா கேட்காதப்பா Next show with next hero will be that only Vijay. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்றப்ப தான் மாட்டுவாங்க என்னங்கன்னா என்ன பண்றீங்க நீங்க மாட்டி விட போறீங்க ஹாய் சியான் ஹாய் ஹாய் ஸ்வீட்டி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு கொஷின் பாலா சங்கர் மணிரத்னம் அண்ட் விஜய் 4 பேரும் ஒரு ஸ்கிரிப்டோட உங்களுக்கு இப்போது நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் போகிற மாதிரி சொல்கிறாங்கன்னா 4 பேரும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க நான் வந்து ஹரியோட போயிடுவேன் இல்லை இந்த 4 பேர்ல சொல்லணும் இல்லனா ஹலோ பனிஷ்மென்ட் நீ சார் 4 பேர் கேட்டா நீ யாரோட போய் நான் சார் ஹரியோட படம் சரி அப்ப ஆன்சர் இல்லனா பனிஷ்மென்ட் எடுத்துக்கோங்க இல்ல அதுதான் ஆன்சர் அது 4 பேர் ஆப்ஷன்ல சொல்லணும் நான் சங்கர் சார் படம் பண்ண மாட்டேன் ஏன்னா இப்பதான் பண்ணிருக்கேன் இல்லையா அவரும் ரெஸ்ட் எடுக்கணும் பாவம் ஸோ அவர் விஜய் பாவம் இப்பதான் படம் முடிச்சு தூங்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை இத்தனை மாசமா ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆனா அவர் அடுத்த விஜய் படமா ஆரம்பிக்கிறாரு அந்த படம் முடியறதுக்கு டைம் ஆயிடும் மணி சார் ஆமா மணி சார் வந்து இப்ப கடல் முடிச்சுட்டு அடுத்த படம் தொடங்க போறாரு அந்த படம் கேளுங்க அதை முடிச்சுட்டு வரும்போது வர முடியாது கஷ்டம் வேற யார் சொன்னீங்க பாலா பரதேசி முடிச்சுட்டு இப்ப அடுத்தது இவர் ஆரியோட ஒரு படம் பண்ண போறாரு வேற யார் சொன்னீங்க இப்ப என்ன பிரச்சனைனா தயவு செய்து இந்த 4 பேர்கிட்ட நீங்களே ஃபோன் பண்ணி என்ன படத்துல சேர்க்க சொல்லுங்க ப்ளீஸ் சரி ஓகே ப்ளீஸ் லெட்ஸ் பீ a sport கோமா வருது லெட்ஸ் பீ a sport யா லெட்ஸ் பீ a sport அதனால நீங்க வந்துட்டு ஆர்சாமி டயலாக் இருக்கு தெரியுமா அந்த ஆர்சாமி டயலாக் வந்து ரெமோ சொன்னா இல்லனா அம்பி சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சு எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க ரெமோ இஸ் லைக் ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமி ஏழு சாமி அம்பி Is that alright? You want me to do the yo-yo or shall we just boogie at the Sami bed? That's it. And if I do the other guy, it's like ஒரு சாமி ரெண்டு onion. ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி அஞ்சு சாமி ஆறு நாலு சாமி அஞ்சு சாமி பண்ணா தப்பா அம்பி ப்ளீஸ் அம்பி வந்து ரொம்ப டிடிஆர் அந்த மாதிரி இல்ல ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி கிருஷ்ணா பண்ணா ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நான் அஞ்சு அஞ்சு அது My goodness. இது வந்து திரையில தான் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். நேர்ல பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்குல்ல. Let's give a big round of applause. Thank you. அவங்க உடனே she got into the scene. அந்த ஒரு சீன் இருக்கு நான் கை வச்சா மறந்துறேன். மா என்னமா கலக்குறீங்கமா. இன்னும் எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காங்க. That's only. உங்களுடைய கடைசி கேள்வி. அனுஷ்காவுக்கு கடைசி ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க தெலுங்கு படத்துல ஒண்டியும் ரொம்ப கிளாமரா நடிக்கிறீங்க ஆனா தமிழ் படத்துல ஒண்டியும் கிளாமரே காட்ட மாட்டீங்க தமிழ் ரசிகர்கள்லாம் பார்த்தா பாவமா தெரியலையா Saying they're all pavam I believe Tamil also glamour script வரணும் இல்ல அப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்களா டெஃபினட்டா அவங்க மேனேஜர் பேசலாமா யா ப்ளீஸ் பேசுங்க நீங்க அவங்க ஃபேனா ஆஃப் கோர்ஸ் ஏன் தலைவா அப்போ நீங்க வந்து தெலுங்கு கத்துக்கலாமே அது தெரியலீங்களே எப்படி తెలుగు తెలియా అంత కన్నడ తెలుగు కదిగా అంగ పోయి అక్కడే చూడండి ఆంధ్రప్రదేశ్కి వెళ్ళి చూడండి మీరు ఎందుకు ఇక్కడ కూర్చి కదా తెలుగు లేదు తెలుగు లేదా అప్పుడు గ్లామర్ లేదు అసలు లేదు ఈ జన్మం కాదు ఏ జన్మము లేదు அதான் தெலுங்கு தெரியாது கண்ணாடியை போட்டா அவனுக்கு கண்ணும் தெரியாது அதோட நிறுத்திக்கோ
Okay. All right. Thank you so much, boys. Thank you so much, audience. Wonderful audience you've been. Thank you. சார் சேது படத்தில் உங்களை எல்லாரும் சியான்னு கூப்பிட்டுருப்பாங்க. நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எங்கள் வாத்தியார்ட்டெல்லாம் போய் சியானுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் யாருமே சொல்ல மாட்டாங்க சார். தயவுசெய்து நீங்களாவது சொல்லுங்கள் சார், சியானுக்கு என்ன அர்த்தம் சார்? எனக்கே இன்னும் அது தெரியாது என்ன அர்த்தம். இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை ஜோக்கிங். ஆக்சுவலி சியான்னா பெருசு. இந்த தாத்தா அப்பத்தா மாதிரி சியான்னு பரமக்குடி எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் கூப்பிடுவோம். நம்ம தாத்தாவை வந்து அந்த மாதிரி கூப்பிடுவோம். ஸோ அந்த குரூப்லேயே ஐ திங்க் சேது படத்தில் அந்த குரூப்பில் நான் தான் பெருசு, நான் தான் லீடர் அந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால சியான்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் சொன்னாங்க சியான்னா அந்த சீனா பாஷையில் வந்து சிங்கம் இல்லைன்னா வேறு என்னென்னவோ சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அது கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு நல்ல ஒரு சவுண்ட் இருக்கு. ஜோடி பார்க்காம பேசாம தூக்கம் பிடிக்கலியா சியா 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 சியா. காதலை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா ஐ திங்க் லவ் வந்து எல்லாருமே லவ் பண்ணணும். லவ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட உங்கள் ஒய்ஃப் இல்லை உங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ணுங்கள். ஏன்னா லவ்வில் வந்து காதலில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. வேலண்டைன்ஸ் டே ஒரு கார்டு ஒரு பூ அனுப்புறது மட்டும் விஷயம். டெய்லி எப்படியாவது நம்ம லவ் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நிறைய சிறந்த வழிகள்லாம் இருக்குது. அண்ட் அந்த லவ் வந்து என்றைக்குமே ஜெயிக்கும். இதை பாரு, ரேப் பண்ணுறதுக்காக நான் உனக்கு தூக்கிட்டு வரல. சரி 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 பயப்படாத. புரிஞ்சுக்க. என்ன மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் உன் கூட டுவெட் பாடணும்னு ஆசை கிடையாது. நீ நல்லா இருக்கணும், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் என் ஆசை. புரிஞ்சுதா? அது என்னால மட்டும்தான் முடியும். காசி படத்தில் நீங்கள் ஒரு கண்ணு தெரியாதவராக நடிச்சிருந்தீங்க. அப்படி நடிக்கும்போது கண்ணு தெரியாதவங்களோட உணர்வுகளையும் உலகத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ப மாட்டீங்க. அந்த அந்த படம் பண்ணுற போது தான் எனக்கு அவங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு அனுதாபம் வந்துச்சு. இட்ஸ் மோர் தென் இங்கிலீஷில் சொல்லுவாங்க சிம்பத்தைஸ் விட எம்பத்தைஸ். எம்பத்தைஸ் வந்து நம்மளே உணர முடியும். லைக் சிம்பத்தைஸ் வந்து நம்ம வந்து சி பாவண்டா அப்படின்னு நினைக்கிறது. எம்பத்தைஸ் வந்து நமக்கே நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். அது வந்து என்னால் உணர முடிஞ்சு. ஏன்னா அந்த கேரக்டர் நான் பண்ணும்போது கண்ணை மேலே சொறி வச்சுட்டு பண்ணும்போது ரொம்ப வலிக்கும். பட் அது வேறு ஒரு இது. அந்த வேதனை வந்து ஒரு நடிகராக உணர்ந்தேன். பட் எல்லாமே கண்ணை மூடுற மாதிரி நீங்கள் கண்ணை கொஞ்சம் மூடி பாருங்களேன். நீங்கள் சும்மா இந்த பேட்டியே ஒரு உதாரணம். இந்த பேட்டி வந்து நீங்கள் கண்ணை மூடி பாருங்களேன். உங்களால் கேட்க மட்டும்தான் முடியும். இந்த பேட்டியை வந்து நீங்கள் ஃபுல்லாக அனுபவிக்க முடியும். புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேக் ஆஃப் வித் சியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. இந்த ப்ரோக்ராம் நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்துருக்கிறேன். ஸோ என்னப்பா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விஜய் டிவியில் ஒரு கான்டெஸ்ட் ஒன்று வச்சாங்க. அந்த கான்டெஸ்ட்லேருந்து 4 லக்கி வின்னர் செலக்ட் பண்ணி அந்த 4 பேரையும் சியான் விக்ரமோட மொரிஷியஸ்க்கு கூட்டு போயிருக்காங்க. மொரிஷியஸ் போகிறதுனாலே ஜாலி, சியான் விக்ரமோட போகிறோம்னா டபுள் ஜாலி. அங்கே போயிட்டு த்ரில்லு அட்வென்ச்சர்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். விழுங்கிடும் ஓடிவா. நம்மளாம் தண்ணில் குளிச்சிருக்கும் போது திடீர்னு விக்ரம் சார் ஷாக்னு கத்துனாரு. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். நான் பேஜாராகி ஓடி வந்து மேலே ஏறி பார்த்தா அப்போ ஏற்பட்டு பண்ணிட்டாரு. நம்ம இதை விட்டுட்டு போயிட்டோம். சுறா மீன் வருதுன்னு சொன்னோன்னே
எங்களெல்லாம் நண்பர்கள்னு சொன்னவர் இவ்வளவு நேரம் எங்களை விட்டுட்டு ஓடியே போயிட்டான். பாருங்க அங்க பாருங்க இங்க தொங்கிட்டு பாருங்க. Allá viene Juan José y viene de la gran capital. Más de rubia que un pavo real. Tírenos a las de gran señora. Allá viene con un yo no sé qué y con el cuello alzado. Dicen que sabe mucho, que viene rico y recomendado. இந்த டாஸ்க் வந்து என்னன்னா பத்திரமா அந்த பக்கம் வந்து சேரணும் போதும். அப்புறம் ஒண்ணுன்னு சேர்ந்து வர வேண்டாம், ஒருத்தரா வாங்க சரியா? ஐயோ எனக்கு கொஞ்சம் லாங்கா இருக்கு, பார்த்து. ஏய் இதெல்லாம் ஓகே. அப்புறம் பேண்ட் கொஞ்சம் யாருக்காவது லூஸா இருந்தா கொஞ்சம் தூக்கிக்கங்க. ஆஹா ஓகே ரெடி நெக்ஸ்ட். சூப்பர் தேவா, சூப்பர் ஐடியா. ஓய் பார்த்து. காலே வெரி குட் சூப்பர். ஏய் அதெல்லாம் பண்ணாத. மேகி சூப்பர். மேகி சுத்திக்கிச்சு மேகி கயிறு சுத்திக்கிச்சு. மேகி நீ நல்ல டான்ஸர் நான் கேள்விப்பட்டானே, இன்னைக்கு தான் பாக்குறோம். கம் மொரீஷியஸ்ல நம்ம கூட்டு போயிருக்கிற 4 லக்கி வின்னர்ல ஒருத்தரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. என்னடா இது சியான் விக்ரமோட வந்திருக்கிறோம், போலீஸ் வேற அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜர்க் ஆகுறாங்க. அந்த சிச்சுவேஷனை சியான் விக்ரம் எப்படி அசால்ட்டா ஹேண்டில் பண்ணாருன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். Sir? I don't understand. Sir? You come from where? India. We come from India, sir. Enna Not my, this is Sir. not my cycle. See, we're just going for a shooting. Listen, there's just a shooting. We're going for a shooting. I have to take her name and address. Sir, avanga per வேணும் sir. வேற யாரோ பேர் எடுங்க. You bear with me, please. You don't listen to them. I am with them. No. What is your name? I will not do anything. Kumawa Pele. No. Kumawa Pele. Kumawa Pele. No. I have checked this vehicle. I have no bell in it. No bell in it. It is not my Sir, bike. that's why. So you cannot force us like this. Okay. No. No, you are not supposed to force like this. No. So you cannot force like this. So I'm going to arrest you. Come. Sir. Sir, you can't. Sir. No. You don't touch me, please. Sir, இத எடுத்துங்க. Don't touch me. Don't adala touch sir. me. You gave your name and address. Why do you want it? Yes, I am the police officer. You are liable to give me your name and address. Otherwise, I will arrest you, put you in jail. You come with me. Listen, you can't do that. You can't do that. No. Sir, avanga neenga I want the girl to be inside. You go, no. Bring her in the girl. See, she doesn't have the I will- passport. Yes. You take him and go. I will bring her the No, girl no, first. see. No, I want the girl, sir. No, I'm doing. Come here, please. I will do something else, otherwise. Sir, you listen, come don't with talk me. like this. Listen. No. Abdina neenga solla. I will do something else. What do you I will do? call the other police officers to come. You call. You can No. call now. We can't. Better you bear with Take me. that person and go, sir. No. Yes. Okay, you take both of them. Sir, Oh, you take both both of of them. them. Okay, Okay, both of them. go get in there. Okay, you don't touch them. நீங்க தொடாதீங்க. போங்க. ஏறுங்க வண்டியில இருங்க. You don't touch them. Okay. Let me do my job. Don't talk. Don't. I have spoken politely with them, but she has done something else. வண்டியில ஏறுன்றவ. அந்த If it's my bike, you can tell me that I've done something wrong. When it was not my bike, how can you even do that? Sir, please, sir. Hey, come out now. You just come to the side. Come out, Willow. Please. Come here. Actually, அவங்க டாக்டர் ஆக போறாங்க. He's also a doctor. So why she has not given her name and Sir, address? is money? Please, Sir, when I'm sir. asking Sir, her how name much and money address you want, and sir? identity. Sir, எவ்வளவு money வேணும், sir? No money, I Sir, don't. beer. No Sir, beer. beer. No. In Mauritius, we don't pay our bill.
Congratulations and celebrate. So, excellent performance. உங்களுக்கு நிஜமாவே பேர் Well you did, man. நானே நடுவுல என் தமிழ் நீனோ in the middle I was thinking that oh god you're getting so serious. முதல்ல don't touch me. என்ன தொடாதீங்க. No right. பயந்தியா. ஜெட் செட் கோ அதுதான் இந்த ஷோவோட பேரு. பொதுவா சியான் விக்ரம் நமக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணுவாரு. அப்படி இருக்கிற சியான் விக்ரம் இந்த ஷோல அவருக்கு பிடிச்ச பல விஷயங்களை பண்ணிருக்காரு. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும், பாருங்க. ஹாய் எவ்ரிபடி. விஜய் டிவியில் கேட்டாங்க ஒரு இன்டர்வியூ செய்யலான்ட்டு. நான் சொன்னேன் அது வேண்டாம், புதுசாக ஏதாவது பண்ணலாமேன்ட்டு. அதனால் இப்போ பைக்கில் ஏறிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். எங்கே போகிறேன், யாரை சந்திக்க போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் சத்தியமாக எனக்கும் தெரியாது. பார்க்கலாமா என்ன தான் நடக்க போகுதுன்ட்டு. கொஞ்ச நேரம் இங்க வேலை செய்யணும். ஓகே முன்னாடி வாங்க. காசு கொடுங்க. 85 சார். யாருன்னு தெரியுமா? நான் விக்ரம் சார், நடிகர். படத்தை பார்த்து அப்படி தகவல் சொல்லணும். எவ்வளோ அவமானமா இருக்கு. சரி பரவாயில்ல. ஹாய். ஓகே. ஹேவ் a nice time. Hey, that was sweet. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த டோல் பூத்தில் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி கொடுத்தது. ஓகே நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் டீ குடிக்கணும். பார்க்கலாம் ஏதாவது டீ குடிப்போம். ஓகே உங்களெல்லாம் நான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். நல்ல பல்லு சார். உடஞ்சி போச்சு. ஏன் உடஞ்சி போச்சு? கீழே விழுந்துருச்சா? அது விழுந்துச்சா நீங்க விழுந்தீங்களா? நான் வந்து அது பிஎஸ் வீரப்பா சிரிப்பு வச்சிருக்காரு. அது பாத்தீங்களா? நான் தான் பிஎஸ் வீரப்பா. நான் தான் பிஎஸ் விக்ரம். அம்மா டீ சூப்பரா போடுவீங்களா நீங்க? எங்க எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்க. நல்லா போடுவீங்களா டீ? சூப்பரா போடுவேன். ஸ்பெஷல் டீ சக்கரை வந்து கம்மியா கொடுங்க. ஓ தலைவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இங்க பாருங்க எல்லாம் பாருங்க. ஓகே உள்ள ஏன் படம் ஒண்ணு கூட இல்லையா? என்னன்னு இது? இந்த டீ வேண்டாம், அந்த கடையில டீ. என் படம் வைப்பீங்களா? அங்க பாடி பில்டர்ல வச்சிடலாம். ஆமா அவர் ஃபேஸை கட் பண்ணிட்டு சூப்பர். சரி நான் டீ பண்றேன். டீ அவர் போடுறாரு. சாரே போட போறாரா? யாருக்கு டீ வேணும்? யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு டீ. ஏங்க இது ஸ்பெஷல் டீ. Sweet. What? It's too hot. ஐயோ மை காட். குடிங்க. எல்லாரும் புடிச்சிங்க விழுந்துட்டாங்க. பாத்து சூப்பரா இருக்கு சார். தேங்க்ஸ் சார். இது கம்பெனி டீ. பாருங்க. தேங்க் யூ. சூப்பரா இருக்கு சார். நான் அடுத்த தடவை வரும்போது என் போட்டோ இருக்கான்னு பாத்துக்குவேன். நான் போடி ஸ்கூல்ல இருக்கும்போது நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்கேன். ஆனால் இந்த மேட்ச் இருக்கு நான் மறக்கவே மாட்டேங்க. बढ़ता ही जावे चले चले बहकावे चले चलो कोई हमसे जीत न पावे चले चलो मिट जावे जो टकरावे चले चलो
கிளாஸ் இது? கிரிக்கெட் மேட்ச் சூப்பருங்க.